அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ரோல் பண்ணவன் நான் தான். என்னை ஏன்டா முதல்ல கூப்பிட்டாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, எங்கள் சபா ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்ருக்கு, அதுக்கு சீக்கிரம் போகணும், அதனால தான். இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம், ரொம்ப நாள் கழித்து என்னுடைய பத்திரிகை நண்பர்களோடு உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்களே. அதுவும் அந்த திரௌபதி சிம்மாசனத்தில் உட்காந்து எடுத்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் 2 நாளில் இந்த படத்தை ஆண்ட அரசர் மோகன் அவர்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து தமிழ்நாட்டில் அரசு புரிக்க போகிறார். இதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினியாக இருக்குது. இதுக்கு நான் முதல் மார்க் என்ன பண்ணணும், ஆடணுமா? ஆடியோ ப்ராப்ளமா இருக்கு. ஓகேயா? ஓகே, ரைட். சார் முதல்ல பேசுனது திருப்பி பேசணுமா இல்லையா? வேண்டாம், ரைட், ஓகே. காரணம், இந்த படத்தை நான் பார்க்கும்போது, இந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது மோகன் அவர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி ஹஸ் கான் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஹிஸ் விஷுவல், அவர் என்கிட்ட சொன்ன விஷுவல்ஸ் அப்படியே கொண்டிருக்கார். அதுக்கு அவர் டிஓபிக்கு மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எடிட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன். இப்போ சொல்கிறேன், இந்த எம்கோனே பாட்டு வந்து ரொம்ப நாள் மனசில் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறது. கைத்தட்டுங்க, அருமையான பாட்டு. ஏன்னா பெரிய அதிசயம் என்னன்னா, அந்த பாட்டில், இந்த காலத்தில் வர பாட்டில் அதில் டியூன் இருக்குது, வார்த்தைகள்லாம் புரியுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதாவது உமர் கயாம் சொன்னான்னு சொல்லுவாங்க, தானே தானே பர்லுக்காக கானே வாலே கா நாமன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி மணிலையும் சாப்பிட போகிறவனோட பேர் எழுதியிருக்கணும். அந்த மாதிரி இந்த பாட்டை இந்த அம்மா தான் பாடணும்னு எழுதியிருக்கு. அதனால தான் பிரமாதமாக பாடி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கை கொடுங்க. யார் என்ன சொன்னாங்க, இவங்க பாடணும்னு இருக்குது விதி. அருமையாக பாடியிருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சர் பிக்சர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா கத்தி சண்டை இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் இருக்குது, எக்ஸலண்ட் மியூசிக் இருக்குது. இன்னொரு பாகுபலியா என்று கேட்டால் ஆமாம், இன்னொரு பாகுபலி தான். ஆனால் இது வெறும் கற்பனையில் வந்த பாகுபலி அல்ல, அடிப்படையில் சரித்திர சான்றுகளோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சரித்திர படம் என்று தான் சொல்ல வேண்டும். சில இன்சிடென்ட்ஸ் வேணால் டைரக்டர் கற்பனையாக பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பேஸ் இந்த நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அவர் எடுத்திருக்காருங்கிறத நான் இங்கே ஆணித்தரமாக உங்கள் முன்னாடி பதிவு செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும். நாமெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம், நம்ம தர்மத்தை காப்பாற்றிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை போராளிகள் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற பார்த்துருக்காங்க. அதையெல்லாம் மீறி நம்ம கலாச்சாரம் வாழ்ந்திருக்குன்னா கண்டிப்பாக பாரத தாய்க்கு நாம் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த படம் கொடுக்கும். பட் வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் எக்ஸலண்ட் சீன்ஸ், எக்ஸலண்ட் ஃபைட்ஸ், அட்வென்ச்சர் மசாலா எல்லாமே இருக்குது. பட் அடிப்படையில் நமக்குள்ளே இருக்கிற அந்த இந்தியனுங்கிற அந்த உணர்வை ஏற்றிக்கிட்டே வரும். அதுக்கு முக்கியமாக இந்த கம்பெனி பேரே நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும்? இந்த நாட்டின் உண்மையான தேசியவாதி வீரன் நேதாஜி தான். மற்றவங்கெல்லாம் அந்த காலத்தில் விட்டுக்குடுன்னு வந்து இவர் மட்டும்தான் அவன் விரலை விட்டு ஆட்டுன்னு சொன்னவர். ஸோ அந்த பேரில் எடுத்த படம்ன்றது போது கண்டிப்பாக இது வந்து ஒரு வீர உணர்ச்சியும் தரும், ஒரு தேசிய உணர்ச்சியும் தரும். அதே சமயத்தில் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்கங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட கதை. ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, பியூசி படித்து வரும்போது ஹிஸ்ட்ரி புக்ஸில் திருப்பி வந்து இந்த லார்ட் வைஸ்ராய் அவன் இந்த வெள்ளக்காரன் பேர் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து போராளிகள் நம்மளை குத்தி கொல்லை பண்ண அந்த போராளிகள் பேர் தான் நிறையா இருக்கும். நான் படித்த ஹிஸ்ட்ரி புக்ஸை கட்டபொம்மனை பற்றி கூட ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன 2 லைன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பல மறந்து போன வீரர்கள், வீர சரித்திரங்களில் ஒன்று இந்த ஒரிஜினல் கதை. அவருக்கு நான் பாராட்டு. எங்கே வர ஆத்தர் சார், தேங்க்யூ சார், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், தேங்க்யூ. இதை ஒரு பேஸாக வச்சு ஒரு உண்மையான சம்பவங்களை கோர்த்து, நாட்டில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கும் திரு ஜி மோகன் அவர்களே என்னுடைய பாராட்டுகள்.
அவர் படம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பி மேலே நடக்கிற படமாக தான் இருக்கும். அதனால் அவர் எதுக்கும் அசர மாட்டார். தான் சொல்ல நினைத்ததை தைரியமாக சொல்லுவார். இதிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 3 நாள் தான் ஒர்க் பண்ணேன். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் பேர் அது சொல்லலாம்ல சார்? ராம் நாமி அப்படின்னு ஒரு ட்ரைபல் செக்ட். அந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து இன்னும் இருக்காங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையே ராமருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை. அவங்க உடம்பு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ராமநாமம் தான் எழுதியிருக்கும். நல்ல வேளை அவங்க உடம்புல எழுதிக்கிட்டாங்க, இல்லாட்டா அதுக்கு எவனாவது கேஸ் போடுவான். ஸோ ராமநாமிங்கிற அந்த ஒரு செக்டை பற்றி அந்த ரோல் என்னை பண்ண வச்சார். நான் தமாஷா அவர்கிட்ட சொன்னேன், 40 வருஷம் முன்னாடி வெள்ளை ரோஜா படம் பண்ணும்போது தான் மேக்கப்புக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு பொம்பளை வேஷம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் 1.5 மணி நேரம் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு. உழைச்சி பண்ண வச்ச அந்த ரோல். அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க பட்ட இன்னல்கள் இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு செக்ட் இருக்குது இந்தியாவிலங்கிறத பல பேருக்கு தெரியாது. He has done a lot of research to do this movie. மோகன், I congratulate you. இந்த சமயத்தில் இந்த நாட்டில் இப்படி ஒரு படம் கண்டிப்பாக நமக்கு தேவை. உங்கள் இந்த படம்ங்கிற இந்த கார் நல்லா ஓடும், கவலையே படாதீங்க. மோகனோட படங்கள் டிராஃபிக் நிறையா இருந்தாலுமே ஜம்முன்னு ஓடும் அந்த வண்டி. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் கிளியராக இருக்குது. அதனால் க்ளீனாக ஓடுங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃபார் சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன். இதில் எனக்கும் வாய்ப்பு தந்த ப்ரொடியூசருக்கும் முக்கியமாக என் நண்பர் திரு மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நடித்த ஒத்தத்தரும் என்ன பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு 3 அழகான ஹீரோயின் பக்கத்தில் என்னை உட்கார வச்சாங்க. எனக்கு 76 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு. முந்தா நேத்தி தான் என்னுடைய பிறந்த நாள். 9th அன்னைக்கு ஐ ஹேட் மை பர்த்டே ஆல்சோ. ஸோ அதனால தான் சேஃபாக என் பக்கத்தில் உட்கார வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்லி அண்ட் டூயிங் ஸோ வெல் இந்த மூவி. எவ்ரி ஒன், நட்டி கிட்டி அத்தனை பேரும் தே ஹவ் லிவ்ட் த ரோல். ஐ கங்க்ராச்சுலேட் தம். டெஃபினட்டாக இது எல்லா பட விழாவிலையும் சொல்கிற மாதிரி வெற்றி பெறும் சொல்ல பார்த்த உங்களுக்கே ஒரு சின்ன வைப் வந்திருக்கும். இந்த படம் ஓடுங்கிறது மட்டும் இல்லை, ஓடணும் அப்படிங்கிறது நான் ஆண்டவனை பிரார்த்தி கொள்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ முந்தைய படம் பகாசுரன்லேயே ஒரு ரோல் பண்ண வேண்டியது, ஆனால் அது நெகட்டிவான ஒரு ரோல் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் வேணான்னாரு. அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஈவன் நான் மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி கூட தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் கதாபாத்திரத்தை மட்டும் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காரு. ஆனால் ட்ரெய்லரில் ஒரு சின்னதாக ஒரு ஷாட் இருக்குது, அது நான் தானே தெரியாது, ஒரு செகண்டில் இப்படி வந்துட்டு போவோம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மோகன்ஜி டைரக்டர் சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து என்ன இதுவரையும் வழி நடத்திட்டு போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்ருக்கேன் என்னோட நண்பர் ரிசுபாய்க்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை நடிகர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், எஸ்பெஷலி கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை சொல்லி ஆகணும். என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப சிரமப்பட்டது, என் கூடவே சேர்ந்து சிரமப்பட்டிருக்காருன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் அந்த மேக்கப்பை போட்டிருக்காங்க. நானாக இருக்கக்கூடாது, நானும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஒரு சின்ன க்ளூ சொல்லணும்னா, இதில் நான் ஒரு ராஜாவாக பண்ணியிருக்கேன். ராஜான்னொடனே ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும் போது நான் பயங்கரமாக கிரீடெல்லாம் வச்சுருக்க போகிற போல், பயங்கரமான காஸ்டியூம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம் ரிவீல் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இதை நானே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு காஸ்டியூமில் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப இந்த கதையை நான் ரொம்ப தேடிட்டு இருந்த ஒருத்தரை இன்றைக்கி தான் மேடையில் பார்த்தேன். அது இந்த வசனகர்த்தா, எங்களை கஷ்டமான டயலாக்கெல்லாம் எழுதி கொடுத்தவங்க நீங்கள் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ரொம்ப சிரமமே இல்லாமல் எங்களுக்கு கோ டைரக்டர் சாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் இதை ரிகர்சல் எடுத்து மறுபடியும் நடித்து பார்த்து ஓகே சொல்லியிருக்கேங்க. அதை எல்லாத்துக்குமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த படத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ நிறைய கேமரா முன்னாடி நம்ம இத்தனை வருடங்கள் பழகியிருந்தாலும், ஆனால் இந்த கேமரா உண்மையிலேயே ஒரு பெரிய பயத்தை கொடுத்தது. எந்த விதத்துலையும் எந்த டெக்னீஷியன்ஸையும் யாரையும் கால அவகாசம் எடுத்துக்கூடாது, நேரத்தை வீணடிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ரிகர்சல் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்களும் இதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு கொடுத்த மோகன்ஜிக்கு நன்றி. நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ், சோழநாட்
சோலை சோலை சக்கரவர்த்தி சண்முகரால் நல்லதே நடக்கட்டும். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. இது எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, பரணினா இப்படி தான் அப்படின்னு. ஸோ அதை வந்து ஒரு மாற்றி வேறு மாதிரி ஒரு ஜேர்னரில் என்னை காமிச்சிருக்காப்புல மோகன்ஜி. படத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கோம், அதான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வோனேன்னு சொல்லிட்டு. ஸோ அது இறைவனர்களால் இந்த திரௌபதி 2ல் நடந்தேறினதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மேடையில் இருக்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஸோ எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊருக்காரரு ஐயா வேலா ராமமூர்த்தியாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் நடராஜா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு வந்து உங்களுக்கு நடிகர்கள், எனக்கு எல்லாமே உறவுகள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் குட்டிப்புலி முத்தா அண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் இந்த படத்தை பெருசாக கொண்டாடுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது தேச உணர்ச்சி பெருக்கெடுக்கும், புல்லரிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி இந்த மோகன்ஜியோட உழைப்பு அபரிவிதமான உழைப்பு. ஸோ அவருடைய உழைப்புக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் மோகன்ஜிக்கு அடுத்து அவருடைய கண்ணு யார், பிலிப் சுந்தர். எல்லாரும் ஆர்டிஸ்ட் வந்தால் கைத்தட்டுவாங்க, கேமராமேன் வந்தால் கைத்தட்டுவாங்க. ஏன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. ஸோ ஒரு 500 குடும்பம் கடுமையாக உழைச்சிருக்கு. இந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து ஒரு 500 குடும்பம் 1000 குடும்பத்தை வாழ வைக்க தயாராக இருக்கார். ஸோ அதனால் இவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த படம் ஜெயிச்சிடும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரௌபதி 2 திரைப்படத்தில் கோதை அப்படின்ற அழகான கதாபாத்திரம் பண்ணியிருக்க நம்மளுடைய திவி அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறோம். ஓகே, ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, where do I start? Sir, thank you so much for making me a part of this film. நான் ரிஷி சார் கூட ஒரு படம் பண்ணுறாரு, அப்போது எனக்கு இந்த படம் கூட தெரியுது. I approached Mohan sir saying I want to be a part of this film because it is a periodic concept and I wanted to wear that different kind of costume, and I got an opportunity to perform 2 shades in the cinema, and I am super glad. Sir, thank you. Without you, I would not be a part of the cinema, and without Rishi sir, I would not be a part of the cinema. And thank you so much, all the co-actors, and this is my first debut. Thank you. I wish you all support me and support our film, support our film Draupadi 2. Thank you so much. யூ ஆர் ஸோ நைஸ். ஆக்சுவலி அவங்களுக்கு கொஞ்சம் பேச நர்வஸாக இருக்குது. நீங்கள் கொஸ்டின் கொஞ்சம் பயமாக இருக்கு உங்களை எல்லாமே பார்த்து. இல்லை, யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மூவியில் ஆயிஷா அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான தேவயானி சர்மா அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறோம். ஸோ நம்மளோட வில்லனோட ஒய்ஃபை பண்ணியிருக்காங்க, ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Draupadi 2ல வாய்ப்பு கொடுங்க மோகன் காருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். Draupadi 2 நான் முதல் படம், and I had the opportunity to work with one of the fine actors and the team. I would also like to thank the direction department because நான் மும்பையிலேருந்து வரேன், அண்ட் ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ they've been very kind to me, and thank you so much. Thank you Mohan Garu for this wonderful opportunity, and to all the cast and crew, all the very best and congratulations. Please do watch it in theaters, and wishing you all a very happy Pongal. Thank you so much. Okay, ellaru vanakkam. So this film is belong to deeply connected to Tamil culture. So I have prepared a Tamil speech to press and media. So if any mistake, please excuse. After Kapan and Agilan, ungalku ellarum thirumbi meet பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you so much for the constant love, support and encouragement. You have always given me media support illati. Number cinema travel ரொம்ப கஷ்டம். You have always stood by us, and I'm truly grateful for you. First of all, I want to thank you to our director, Mohanji. Sir, நீங்க ரொம்ப bold decision எடுத்து இருக்கிறீங்க.
ரொம்ப பெருக்கு தெரியாத ஒரு ஹிஸ்டரி நீங்கள் கோடு வந்து இருக்கிறீங்க. வீர் வல்லால் மகாராஜா அவரோட sacrifice, அவரோட bravery and the fight to protect this beautiful land. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. தமிழ்நாடு இஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ், இது ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஐடென்டிட்டி. லேண்ட் ஆஃப் கலர், லேண்ட் ஆஃப் லாங்குவேஜ், லேண்ட் ஆஃப் கரேஜ், லேண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஹிஸ்ட்ரி. மண்ணோட வாசம், இது மக்களோட வீரம், இது சினிமாவில் காமிக்கிறாத ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. And you have handled with so much respect. Thank you, sir. Next, a big thank you to our producer, Mr. Sanmuga, sir. Sir, this is your maiden venture, and இது மாதிரி ஒரு historical subject choose பண்ணுறது ரொம்ப பெரிய ரிஸ்க். நீங்கள் சேஃபாக போகாம கன்விக்ஷன் ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டோரி சூஸ் பண்ணியிருக்கீங்க. Thank you for trusting the story, the director, and all of us. Thank you, sir. Now about my character, Muhammad bin Tughlaq. Honestly, this role was not easy. This is not a character you try to please people with. Power, fear, cruelty, intelligence, conflict, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். ஆஸ் அன் ஆக்டர் என்னோட ஜாப் ஜட்ஜ் பண்ணுறாதே இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணுறாதே இல்லை, ட்ரூத்ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணாத மட்டும்தான். நான் ரொம்ப டிசிப்ளினோடு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இந்த ரோல் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் த ஆடியன்ஸ் feel the impact, intensity, and the darkness that the character carries, Muhammad bin Tughlaq. I want to like to essentially appreciate to all my fellow actors, especially Richard Rishi, the hero of the film. I had wonderful experience working with him. All the actors, Devyani, and all the actors. And I genuinely looking forward to working with all my fellow actors again. Coming back, my heartfelt thank you to our DOP, Philip Sundar sir. What a stunning visuals, and your cinematography is mind-blowing. Next, our music director, Gibran sir. Sir, thank you so much for giving me Taruski Ram, wonderful music, and your music is the soul of this film. So thank you so much for giving this amazing music. Thank you so much. Thank you to all the fellow actors, assistant directors, managers, art director, costume department. All have done a wonderful job. Setla ellarum romba committed up work panniringa. Thank you so much everyone. Finally, a sweet note to the media and to the Tamil people. Ninga எப்பவுமே strong content, honest performances, meaningful cinema support பண்ணிருக்கீங்க. இந்த support Draupadi 2 கொடுப்பீங்க. நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. Once again, thank you so much for all the love and support. வணக்கம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ நம்மளோட ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கே நீங்கள் ஒரு பயங்கரமாக எஃபோர்ட் எடுத்து ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி பேசியிருக்கீங்க. Yeah, because I got very limited time, but I'm promising that from next time I'm coming, I will speak without phone. Sir, I hear that you're going to settle in Chennai, it seems, sir. Is it true? Maybe soon. Maybe soon. Thank okay. you so much. Thank you so much. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். திரௌபதி 2 மோகனோட 5வது படம். சோலா சக்கரவர்த்தி என்னோட ப்ரொடியூசர், அவருக்கு படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு ரொம்ப முக்கியமான படம். அதே மாதிரி ஒரு இயக்குனராக மோகனுக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலாகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. வெற்றி ஆகும். என் குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த படத்தோட வெற்றியில் தான் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு தரமான ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க போகிறாரு. என்ன காரணம்னா, அதாவது அவர் ஏற்கனவே நான் வந்து விருமன் ஆடியோ ரிலீஸில் அவர் என்னை சந்திச்சிருக்காரு. நான் அவரை பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் ராஜபாளையம் தான். ஸோ அவர் சொந்தக்காரர் தான். அவர் அப்போவே படம் பண்ணுன்னு சொன்னார். நானும் சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துட்டோம். கடைசி அவரை 2வது படமாக என்னை பண்ண கூப்பிட்டாரு. ஸோ அவர் என்ன மாதிரி
மோகன் மாதிரி நிறைய இயக்குனர்கள், புது இயக்குனர்கள் படம் பண்ண அவர் ரொம்ப ஆசைப்பட்டு, சினிமா மேலே ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வெற்றி பெறணும், அதுக்கு என் குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். இந்த திரௌபதி மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் திரௌபதி குடும்பத்தாருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில் என்னுடைய முன்னுரை வெகு நாளாய் தீ வளர்த்தது தான் டைட்டில். குற்றப்பரம்பரை நாவலோட முன்னுரைக்கு வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில். எனக்குள்ள சில வருஷங்களா மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ளே வந்ததுலேருந்து அப்படியே எனக்குள்ள ஒரு அப்படியே இந்த தீ வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவர் படத்தில் எப்படா நடிக்க போகிறோம் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு. ருத்ரதாண்டவம் வந்து எல்லாம் போகிறோம். தேனியில் ஒரு பெரிய செட்டு, நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து யுத்த கலைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். என்னென்னா வரும் அழைப்பு வரும் வெயிட் பண்ணால் வரவே இல்லை. என்ன காரணம்னா கொரோனா டைம். இவ்வளோ பேரையும் அத்தனை ஆர்டிஸ்ட்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளோ பெரிய செட்டை போட்டு 200-300 ஆட்களை இறக்க அனுமதி இல்லை. அந்த படம் நான் பண்ண முடியாமல் போச்சு. அந்த தீ அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. முருகன் பண்ணார், மேனேஜர் முருகன் பண்ணார். ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறையை சுழட்டி சாப்பிட்டேன். என்ன பாம்பேயில் 2 நாள் தான் நான் பண்ணியிருக்கேன். ராஜநாராயண சம்புவராயர்னு ஒரு கேரக்டரு. நான் சினிமாவுக்கு நடிக்க வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ணுற முதல் சரித்திர படம் இது. முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம். போனால் பாம்பேக்கு போனால் பார்த்தா, அதாவது வீரம் இருக்கு இல்லையா, வீரம் வந்து ஒரு மனுஷன்ட்ட இந்த காலத்தில் இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் இருக்கிறதே பெருசு. 1 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, முழு வாழ்க்கையும் முழு அத்தனை கணங்களும் ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றதுக்கு பத்தியா, அது வந்து மோகன்ஜியால தான் முடியும். அந்த முகத்தை பாருங்க, சிரிக்குதில்லை, கோவப்படுதில்லை, எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டுதில்லை. அப்படியே என்ன தாகம், எவ்வளவு தேடல், என்ன உழைப்பு. அவர் எதை சொல்றது? அவருடைய உழைப்பை சொல்றதா? இன்னொன்று, அது இன்னைக்கு தகிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்திய கண்டமே வந்து தகிச்சுக்கிட்டு இருக்கிற, அரசியல் தகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு வரலாற்று படத்தை, ஒரு சரித்திர வரலாற்றை படமாக எடுத்து, என்ன துணிச்சல அத்தனையும் வந்த அவர் படம் இயக்குனராக சினிமாவுக்குள்ள வந்ததுலேருந்து எத்தனை அம்புகள், எத்தனை குண்டுகள் நெஞ்சில், எத்தனை பீரங்கி தாக்குதல்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு, அப்போ கூட நோகவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. ஆச்சரியமாக இருந்தது அவர் பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு இன்னும் என்னென்னா, சும்மா எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. நான் பிறந்த ராமநாதபுரத்து சேதுபதி சமஸ்தானத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு வரலாற்று சரித்திர படத்தை எழுதணும்னு எழுதவே தயங்கிட்டு இருக்கிற போது ஒரு வந்து எடுக்கிறாரு பாருங்க. அதுவும் எழுத்தாளர் 6 அண்ணல் இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு 30 வருஷம் நண்பர். அவருடைய பல வருட ஆய்வுக்கு பின்னாடி இதை தேடுறாரு. வீர வல்லாள தேவ சம்புவராயர் அவருடைய வரலாற்றை அவர் எழுதுறாரு. அது இவர் கைக்கு வருது. அண்ணல் சொன்னார்,
எத்தனையோ பேர் இந்த இவர்கிட்ட வந்து கேட்டு 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 எத்தனையோ இயக்குநர்கள் போனாங்களாம், எடுக்கணும் எடுக்கணும் ஆசையில் வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், போயிட்டாங்களாம். ஆனால் மோகன் கையில் கிடைச்சி என் கனவெல்லாம் அப்படியே கொண்டாந்து கண் முன்னால் நிறுத்திட்டான் என் தம்பி அப்படின்னு. இன்னொன்று நான் ஒரு இன்னொன்று நான் ஒரு ரைட்டராக இருக்கிறனால எந்த படத்துக்கு போனது இந்த டயலாக் பேப்பரை வந்தவுடனே என்னடா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு பெட்டிஷன் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியா ஏதாவது நேரிடும், ஆனாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு எனக்கு வந்தது பக்கம் பக்கமாக வசனம். 14ஆம் நூற்றாண்டு கதை, 14ஆம் நூற்றாண்டு கதை. அந்த தமிழ் வேணும். அந்த தமிழும் என்ன பார்வையாளனையும் நெருக்கிடக்கூடாது, நடிகனையும் நெருக்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான தமிழில் படிச்சுட்டு பேச 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 வாயில் சந்தனமாக மணக்குது. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அவங்க மேடம், உங்களை தான் மேடம், நீங்கள் தானே எழுதினது டயலாகு. யார் டயலாகு? ஓ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசனம். அது மட்டும் இல்லை, கேமராமேன், டிஓபி, ஆர்ட் டைரக்ஷன். பாம்பேயில் நடக்குது, ஷூட் நடக்குது. பாம்பேலேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் அந்த ஸ்டுடியோ. போனால் பாருங்கள், ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன் நம்ம. அப்புறம் இப்படி இருக்கு உள்ளே போனால் நம்ம பார்வைக்கு நடிக்கிற போதெல்லாம் பெருசாக தெரியலைங்க. அந்த செட்டு, அந்த இதெல்லாம் அவ்வளோ நடிக்கிற போது எங்களுக்கு தெரியல. பாருங்கள், விஷுவலாக எல்லாம் என்ன எத்தனை வித்தையை வச்சிருக்காரு இந்த மோகன். இது அனைத்தும் ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து ஜிப்ரான் மியூசிக்கை கொளுத்திட்டீங்க நீங்கள். 2026 முக்கியமான படத்தை முக்கியமாக நம்ம ஸ்கோர் அடிச்சிருக்கீங்க. இன்னொன்று தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி எங்கள் ஊருக்காரர் தான். அவருக்கு முதல் படங்க செட்டில் பார்த்தா அவரோட ஃபேமிலியோட ஒரு ப்ரொடியூசரே கிடைக்கல. வழியே போய் சொன்னாங்க, இவர் தான் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. அவர் ஆர்டர் இருந்தார். இல்லை, முதல் படம் அடிச்சார் பாருங்க சிக்ஸரு. ஒரு சிக்ஸர் இல்லை, 2-3 சிக்ஸர் அடிச்சிட்டார். யாரு கிடைக்கும் இப்படி ஒரு திரௌபதி படம்? இன்னைக்கு பொங்கலுக்கு பொங்கலே திரௌபதி பொங்கல் என்ன இப்படிப்பட்ட ஒரு அடி முதல் படத்தில் அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவர். நீங்க மோகனுக்கு இந்த படத்தை கொடுத்து கொடுத்தீங்க, நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவர். இந்த வாய்ப்பு இல்லை, இது மாதிரி சந்தர்ப்பம் எந்த தயாரிப்பாளருக்கு கிடைச்சதுக்காக நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான படத்தை என்ன ப்ரொடியூசர், அப்படி அத்தனை பேர் நட்டி, நம்ம தலைவர் நட்டி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கார். என்ன இது அங்கே அவங்க முகம் தெரியல, நடிக்கிறவங்க முகம் தெரியல. ரிச்சர்டை பார்த்தா ரிச்சர்டா எனக்கு தெரியல, நட்டியை பார்த்தா நட்டியா தெரியல, கூட நடிக்கிறவங்க யாருமே எனக்கு ஆளாக தெரியல. பூரா அந்தந்த கேரக்டர். ஏன்னா நம்ம கற்பனையில் 1000 இருக்குது. நம்ம ஒரு ரைட்டராக அந்த வரலாறுகளை, அந்த ராஜசபையை அப்படி கூட எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்பனை பண்ணுறாள். நான் நேரம் பார்த்ததில்லை, பாம்பேயில் பார்த்தேன். அப்படி ஒரு அருமையான அற்புதமான படத்தை. இன்னொன்று, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த திரௌபதி 2 திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசர் வீரவல்லாள தேவராயர் அப்படிங்கிற ஒரு பேரரசருடைய கதை, அவருடைய வரலாறு, சரித்திரம். அது ஆதாரம் இருக்குது. அண்ணல் வச்சிருக்காரு கல்வெட்டுகள் சகலத்தையும் வச்சிருக்காரு. அவரை பற்றிய கதை. இதில் நான் முழு படத்தையும் பார்த்தேன். இதில் அந்த சாதி இந்த சாதி, அவர் இந்த சாதி, இந்த சாதிங்க வரல, ஒரு குழப்பமும் வேணாம். திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு 14ஆம் நூற்றாண்டில் ஆண்ட பேரரசர் வீரவல்லாள தேவராயர், இவரை பற்றி கதை. 1342 இறந்து கொண்டுட்டாங்க. மதுரை சுல்தான் கொன்றுறாரு அவர் 1342 அவர் சாகுறாரு. அன்று அவருக்கு அந்த
சம்புவ அந்த வீர வல்லாளருக்கு திதி கொடுத்தவன் சிவபெருமான் யார் அண்ணாமலையார். இன்றும் 800 வருஷமாக இந்த திதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற போட்டிலெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கணும், யாரும் குழப்ப வேணாம். இது முழுக்க முழுக்க திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசன் வீரவல்லாள தேவராயர் அவரை பற்றிய கதை இது. இந்த சரித்திரத்தை இது ஆசை இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லா எழுத்தாளனுக்கும் ஆசை இருக்கலாம். ஒன்று நான் சவாலாகவே சொல்கிறேன், எல்லாம் வந்துட்டு போகும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தமிழில் இப்படி ஒரு வரலாற்று படம் தமிழ் திரையுலகம் தோன்றிய காலத்துலேருந்து பாருங்கள், ஒன்று காட்டுங்க பார்ப்போம். கற்பனை இருக்கான், கற்பனையாக இருக்கும், புனைவுகளாக இருக்கும், காதல் இருக்கும், என்னென்னமோ இருக்கும், அது வேறு விஷயம். வரலாற்றை இப்படி ஆணித்தரமாக இந்த தைரியம் வருமா? இந்த தைரியம் வருமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல? ஆனால் இன்னொன்று, யாருக்கு பின்னாடி ஒரு ஒளியில மோகன், யாருக்கு பின்னாடி ஒளியில் அவர் நிற்கிறார், அப்படி அவ்வளவு அவருக்குள்ள இருக்குங்க. அப்படி ஒரு ஒரு பெரு ஞானம் இருக்கு அவருக்குள்ள. என்ன அவ்வளவு நிறைவான ஒரு ஆள் அவர். சகலத்தை தேடி வச்சிருக்கிறார். எந்த விஷயம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியை பார்த்தேன் யூடியூப்ல. என்னன்னா, யாருக்கு நான் கெடுதல் நினச்சதில்லை, யாரும் கெட்டு போகணும்னு நினச்சதில்லை. ஏன்னா நான் ஏன் அப்படி நான் யாரையுமே நான் கெடுக்க நினச்சதில்லை, கெட்டு போக நினச்சதில்லை, யாரும் நான் பகையாளியும் இல்லைன்னு சொல்கிறார். அவருடைய பலமே அதுதான், அவருடைய பலமே தான். மனுஷனுக்கு அவன் ஜோலியை பார்த்துட்டு அவன் திட்டமிடணும், அவன் முன்னேறி போகணும், அவன் இருக்கணும். இவனை நோண்டா அதை சொல்ல இதை சொல்ல, ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவன் முன்னேற முடியாது. இன்றைக்கி மோகன் எடுத்த அடியெல்லாம் ஒவ்வொரு படமும் அடிச்சுட்டு வர்றாருன்னா காரணம் அவர் தன்னை அவ்வளவு தெளிவாக வச்சிருக்கார். யாருக்கு சார்வாகவும் இல்லை, யாரையும் சார்ந்தும் இல்லை, யாரையும் சாடவும் இல்லை. அவர் யாரையும் சாடலை, யாரையும் குறை சொல்லவும் இல்லை. அவருடைய வரலாறே அவர் எடுக்கிறார். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, எடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கு, எடு. அவரவர் வரலாறு எடுங்க, தேவைப்படுது. அதுதான் தேவை இன்னைக்கு. இந்த காதலும் ஃபைட்டு இதெல்லாம் சினிமாக்கு அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு. இன்னைக்கு வரலாறுகளை எடு. தமிழ் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த வரலாறுகளை தமிழ் சினிமாக்காரன் முத்தையாளர்ந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் இல்லை, அப்படி மோகன்ஜி ஒரு பெருந்தடம் போட்டு கொடுத்துருக்கிறாரு. மோகன்ஜி வாங்க, பொங்கலுக்கு வாங்க, தெக்கத்தி கதவுகளெல்லாம் திறந்துருக்கு, உங்களுக்காக தெக்கத்தி வீதிகளெல்லாம் திறந்துருக்கு. வாங்க, திரௌபதி 2 மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில், இந்த திரைப்படத்தில் நானும் மோகனோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா, எனக்கு இப்படி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மோகன்ஜி அவர்களுக்கும் எங்கள் தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோகன்ஜி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னா, முகலாய ஆக்கிரமிப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. என்னடா வரலாறுக்கு போயிட்டார் ஸ்ட்ரெயிட்டாக, எப்படி இது என்ன எனக்கு நம்ம கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் எழுதின வந்தார்கள் வென்றார்களை படிச்சுட்டு, ஸோ அது தெரிஞ்ச மாதிரி நான் அதுலேருந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி, என்ன அவங்க வந்தபோது நிறையா அட்ராசிட்டி நடந்தது. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு, இல்லை தென்னகமும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னார் வல்லாள மகாராஜா. அதை கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு, இந்த வரலாறை நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையே. என்னுடைய அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க என்கிட்ட, இதுதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு, இதை நீங்கள் படிங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவர் இப்போது நம்ம எழுத்தாளர் ஐயா சொன்னாங்கல்ல, இதை மாதிரி சில விஷயங்களை என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை இப்போ படிங்க சார் என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடுத்தோடனே அவங்க மேடம் எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி தென்னாடு பத்மா மேடம் பத்மா சந்திரசேகர் மேடம் எழுதினாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருணாச்சலனே போற்றி, ஆரூர் அமர்ந்த எமது அரசே போற்றின்னு எழுதினாங்க. இது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வேறு மாதிரி தமிழ் நம்ம பேசணும்னு பார்த்தா, ஆனால் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மேம், அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது படிக்கும்போதே அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு வைப் ஒன்று உருவாச்சு.
அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரும் இப்போ ஆக்சுவலி பேசிக்கலாக நான் எல்லாமே ஐயா சொல்லிட்டாங்க, எழுத்தாளர் ஐயா. பட் இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் மை டீம். நம்ம ஃபிலிப் இருக்கார்ல, பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஆளை கூட்டு வண்டிங்களா, நல்லா விசில் அடிக்கிறாங்க உங்கள் பேரை சொன்னோன்னே. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து தெரிஞ்சுது எனக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் தான் இந்த டைமில் வந்து அது ஒரு 31 நாளில் ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இதுக்கு மிகப்பெரிய உழைப்பு ரைட் ஃப்ரம் மோகன்ஜி, எங்கள் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக நான் சொன்ன ஜிப்ரான் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3-4-5 வருஷமாகவே மெலடிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சது. ஆனால் இப்போ அது இல்லாமல் இருந்தது. அதை திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க சார். தேங்க்யூ சார். எம்கோனே பாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும். அந்த மனுஷனோட உழைப்பு வந்து என்னால் யோசிக்கவே முடியல. ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எப்படின்னா ஒரு மனுஷனை கொன்னுட்டு அவனை தலையை மட்டும் விட்டுட்டு உடம்பை வந்து தோலோடு மாட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்தது. அதுக்கு வந்து அவர் பண்ணியிருந்தார் பாருங்கள் அந்த செட்டப்பு. என்னால் மறக்க நிஜமாகவே ஒரு மனிதனை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு எலும்பும் சதையும் இல்லாத ஒரு மனிதன் தொங்கினா எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு விஷயத்த சொல்லணும். நாங்கள் வந்து பாம்பேயில் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவர் வந்து நாங்கள் ஒரு சிவ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருந்தது. அதை பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து அந்த முனைப்போடு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து மராட்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வேறு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சவுண்டு நம்ம படத்தோட அந்த பாடல் மியூசிக் சவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து எட்டி பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க வந்து ஜா ட்ராப் மாதிரி நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து நேராக டைரக்டர் மோகன்ஜி சார்ட்ட வந்து ஹிந்தியில் கேட்டாங்க, மோகன்ஜி என்ன எதுங்க அண்ணா ஏதோ சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்கன்ட்டாங்க. அப்புறம் இது இவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்களா எப்படின்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க போகும்போது பார்த்துட்டு ஷூட்டை வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது எங்கேருந்து ஒரு கிருஷ்ணர் சிலையும் சிவாஜி மகாராஜா சிலையும் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க இந்த டீமுக்கு. அதனால் மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் பாம்பேயில் அங்கே சப்போர்ட்டிங் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, எல்லாருமே மராட்டி தியேட்டர் மக்கள். அவங்க இந்த நேர்த்தியும் இந்த சவுண்டும் இந்த சிவனுக்காக இவங்க இப்படி பண்ணுற இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெடிக்கேஷன். எப்போவுமே மோகன்ஜி காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பித்தார்னா சாலிடாக நைட்டு 2 வரைக்கும் போவார். அப்படி இருந்தும் அந்த பெயின்லாம் எதையுமே அந்த கஷ்டத்தை கஷ்டமாகவே தெரிஞ்சுக்காமல் எல்லாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. நிஜமாகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எடிட்டர் சார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது சார் உங்களுடைய ஒர்க்கு. அது நான் இப்போ ட்ரைலரில் பார்த்தேன். படமாக டப் பண்ணும்போது என்னுடைய போர்ஷன் மட்டும் பார்த்தேன். படமாக நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஸோ கிரேட் ஒர்க். அண்ட் வேறு யாரை சொல்லணும் நம்ம சொல்கிறேன். அப்புறம் மோகன்ஜி சார், அவர் இந்த கதையை சொல்லி முடித்தோன்னே என்ன மோகன்ஜி நம்ம வழக்கமாக பகாசுரன் அப்படி இப்படி இருந்துட்டோம், இது இப்போது அப்படி வரலாற்று சம்மந்தப்பட்ட படத்துக்கு போகிறோம், இதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், பெரிய ஃபண்டு தேவைப்படும், அது என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்போ தான் எங்கள் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க. அந்த முதல் படத்தை வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியுங்கிறது நான் நினச்சே பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அது இப்போ காசை தண்ணி செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணார். அதுக்கு மோகன்ஜி போட்ட உழைப்பு, மோகன்ஜி மட்டும் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ், அவங்க டாக்டர் எல்லாருமே பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாங்க. அண்டு ரிச்சி அவர் வந்து என்னுடைய ரொம்ப நீண்டகால நண்பர். முதல் படம் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணோம். ஸோ என்னுடைய முதல் படம். அந்த நட்பை மறக்காமல் நாங்கள் இன்னும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவர் காலையில் 4 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தார்னா படம் முடிச்சுட்டு ராத்திரி 1:30 மணிக்கு போய் படுக்கிற வரைக்கும் அவர் இந்த சிந்தனையிலே இருந்தார். அவருடைய உழைப்பு பெருசு. எங்கள் ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க திரௌபதி, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. அர்ச்சனா இந்துச்சூடன், அவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் எங்கள் படத்து வில்லன்கள் ஆக்சுவலாக பாருங்களேன், அவங்க அந்த கெட்டப்பில் இருக்கும்போது தான் வில்லனாக இருப்பாங்க. நேரில் பாருங்கள் எல்லாருமே ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது அவர் நீங்கள் முறைப்படுத்தி தமிழில் பேசுனீங்க சார், கிரேட், தட்ஸ் ரியலி கிரேட். அது ரொம்ப நேரமாக பாராட்டப்பட வேண்டியது. நம்ம நண்பர்கள் பரணி, எங்கள் ஐயா வேலராமூர்த்தி அண்ணன், அவரோட முதல் படம் நான் தான் எங்கூட தான் பண்ணாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் மிலிட்ரி ராஜநாராயணன் மாதிரியே இருந்தார். அவர் இந்த வயசில் அவரோட ஒரு மனித இரும்பை பார்த்தீங்கன்னா அது அவர் தான், அப்படி இருப்பார். பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுவாங்க. மேம் இவங்க சர்மா மேம், தேவயானி சர்மா, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பை யூ, தேங்க்யூ. நான் பார்த்த போர்ஷன்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது.
அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வரலாற்று முக்கியங்க. அந்த வரலாறு தெரியணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வட இந்திய வரலாறு நமக்கு நிறையா தெரியுது, ஆனால் தென்னிந்தியாவோட வரலாறு தெரிய மாட்டேங்குது. அந்த வரலாறுலாம் தெரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான கதைகள் வரதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோகன்ஜியோட அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே எனக்கு வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது நான், பிகாஸ் அவரை பற்றி நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும், பட் அது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பிரேக் ஆச்சு. பிகாஸ் எனக்கு ஒரு படம் ட்ராவல் பண்ணும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேரக்டர் கூட, பிகாஸ் இட்ஸ் லைக் டைம் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். அந்த டேரக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடியும் பொழுதும் நம்ம வந்து நம்ம டைமை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் பார்ப்பேன். பட் மோகன்ஜி கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாருன்னு நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நம்பினேன். பிகாஸ் அவர் ஆக்சுவலி பார்க்க வெளியில் எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க, பட் ஆனால் ஆக்சுவலி அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அது சொன்னால் நம்பவே மாட்டாங்க யாரும். ஸோ அந்த ஒரு எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த ஜேர்னி. அண்ட் இன்னொரு விஷயம், ஒர்க்கில் ஒரு டேரக்டராக வந்து நம்ம நிறைய தடவை டியூன்ஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், இல்லை ஒரு பாட்டு எப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு ஜேர்னி வச்சுருப்போம். பட் இதில் எல்லாமே ஒரு ஆப்ஷன் எத்தனையோ 1-2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னா அவர் பிக் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக் பண்ணுவார். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கார். அந்த ஒரு கிளாரிட்டி அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே எங்கே எடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ பட் இல்லை சார் அதெல்லாம் பண்ணிடலாம், நீங்கள் பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. அண்டு சரி ஓகே, அப்போ எப்போ ஷூட்டுக்கு போகிறோம் நான் இந்த டைம்குள்ளே ஒரு 30 டேஸ்க்குள்ளே நான் முடிச்சிருவேன் அப்படின்னாரு. நான் ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நம்ம அப்படி சொல்லுவாங்க, பட் போக போக ஒரு டிலே ஆகும் அப்படின்னு லேட் ஆகும்னு நினச்சேன். பட் கரெக்டாக ஒரு 31 டேஸ் கழித்து சார் முடிச்சிட்டேன், நான் எடிட் பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் ரஃப் கட் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த கிளாரிட்டி அண்ட் என்ன வேணும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிற அந்த விஷன் வந்து ஐ ரியலி அவர் பார்த்து ஒரு வியந்த ஒரு விஷயம். அண்ட் அதுதான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கு. நிறையா வகையில் எனக்கு இந்த ஃபில்ம் நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். அண்ட் அவரோட நம்பிக்கை தான் என்னுடைய நம்பிக்கையும். அண்டு நான் பர்சனலி எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பீரியட் ஃபில்ம் பண்ணோன்னு எல்லாத்துக்குமே ஒரு மியூசிக் கம்போசர் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பேஷன் இருக்கும். அண்ட் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு இதில் கிடச்சிது. அண்ட் சாங்ஸும் பிகாஸ் எனக்கு ஓவராலாக த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபில்ம்ஸாகவே வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இதில் ஒரு பயங்கரமான ஒரு 4 கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்தாரு. அண்ட் எம்கோனி மாதிரி ஒரு மெலடி ஓகே பண்ணதுக்கு ஐ தேங்க் ஹிம். அண்ட் இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி எனக்கு. அண்டு முக்கியமான ஒரு பர்சன் நான் சொல்லணும், அது வந்து எங்கள் ப்ரொடியூசர். அகெயின் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் திரௌபதி 2 அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி நிறையா ஒரு கான்ட்ரவர்சிஸும் இருந்திருக்கு. பட் அதை தாண்டி இது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு நானும் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு உயிர் கொடுத்ததுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ சார். அண்ட் அவங்க கூட நாங்கள் பேக் டு பேக் பண்ணுறோம். அண்ட் ஃபில்ம் நல்லா வந்திருக்கு. இப்போவும் ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஹோப் யூ வில் ஆல்சோ லைக் இட். தேங்க்யூ. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா இந்துச்சூடன். முதல்ல கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன். மோகன் சார் எனக்கு திரௌபதி தேவியா திரௌபதி 2ல் அந்த பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன்.
ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர். இந்த கதை வந்து 14th centuryயில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. அந்த டைம் வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி. அந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதப்பட்டிருக்குன்னு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் என்னை நம்பி எனக்கு திரௌபதி தேவி கொடுத்த மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டர் விட்டு வெளியே போகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் மற்றபடி சொல்லணும். மோகன் சாரை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா அவர் தானே விளக்கு, கடைசியில் பற்ற வைக்கலாம். I would like to thank the producers of this movie, producer Chola Chakravarti sir and Netaji Productions. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காடவரையரே ரிச்சர்ட் ரிஷி சார், மை கோ-ஆக்டர். நான் ஃபர்ஸ்ட் டைம் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கேர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் செட்டில் எப்போவுமே ரொம்ப சார்மிங், காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருப்பாங்க. அண்ட் படத்துலேயும் ட்ரெய்லர்லேயும் உங்களுக்கு பார்க்க முடியும் அவங்களோட எஃபர்ட் எவ்வளோ அவங்க போட்டிருக்குன்னு. ஐ ரியலி அட்மயர் தட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் டிஓபி ஃபிலிப் சுந்தர் சார். சத்தியமாக நான் அவரோட வாய்ஸே ஷூட் டைமில் நான் கேட்டதே இல்லை. அவங்க பேசுவாங்க, ஆனால் அவங்களோட வாய்ஸே நான் கேட்டதில்லை. என்கிட்ட வந்து ஏதோ சொல்லும்போதும் நான் வந்து ஓகே அவங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஷூட் டைமில் ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு தான் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் இதுதான் இவங்களோட வாய்ஸுன்னு. நான் சாரை போய் காம் அண்ட் கம்போஸ்ன்னு சொன்னேன். அவங்க தான் ரொம்ப அதை விட ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு ஆள். அண்ட் கிளியர்லி பேச்சில் இல்லை, விஷனில் தான் இருக்குது. அவங்க ஃப்ரேம்ஸ் பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தோஸ் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த எடிட்டர் தேவராஜ் சார். இங்கே இருக்காங்களா? எங்கேன்னு தெரியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்களும் செட்டில் நான் அவங்கள எடிட்டில் இல்லாமல் நான் அவரை தனியாக சும்மா நிற்கிறது நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிப்ரன் சார், ஐ ஆம் மை ஃபேவரட் சாங் எம்கோனே வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த லிரிக்ஸாக இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்குள்ளே ஒரு ஆழமாக அது போய் தட்டுது எங்கேயோ. அண்ட் கண்டிப்பாக படத்தில் நீங்கள் தெரிக்க விட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா கோ-ஆக்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து சில பேர் வந்து மும்பையில் நம்ம லாங்குவேஜே தெரியாமல் வந்து அவ்வளோ கலெக்டிவ் கொலாபரேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். And I would like to thank the entire crew and technicians of this movie. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படமே இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், மேக்கப் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் பிரீத்தி. Thank you so much. I would like to also thank all the assistant directors. முகேஷ் அண்ணா, எல்லாரும் பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் மெயின்லி முகேஷ் அண்ணா. எதுக்குன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் என் கூட நின்று எனக்கு அந்த கஷ்டமான டைலாக்ஸ், மேம் எழுதின கஷ்டமான டைலாக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் கடைசியாக மோகன் சாரை பற்றி சொல்லலாம். சாரை நான் முதல் தடவை நான் ஆஃபீஸில் பார்க்கும்போது அவங்க வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க. ஆமாங்க, நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க, முடிஞ்ச ஒரு 2-3-5 கிலோ அதிகமாக போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து முதல் தடவை ஒரு டைரக்டர் என்கிட்ட இப்படி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மற்றபடி எல்லா டைரக்டருமே இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க.
ஆனால் இந்த கேரக்டருக்கு அப்படி தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆஸ் அ டைரக்டராக அவரோட செட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது சும்மா பேச்சுக்காக சொல்லலை, ரொம்ப தெளிவான டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஈஸியாக எங்களோட ஒர்க் எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்போது எனக்கு வேலையே இல்லை, நாங்கள் போனால் எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். நம்ம ஷார்ட்டுக்கு வந்தால் போதும், டைலாக் படித்தா போதும், அவ்வளோதான். வந்து அவங்களோட அந்த கிளாரிட்டி, அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் பிளானிங்னால மட்டும்தான் இந்த ஷூட் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கம்மி நாளில் முடிக்க முடிஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ மோர் தேன் அ டைரக்டர், ஹீ இஸ் அ வெரி பிக் வெல்விஷர். அவங்களோட ஃபேமிலியும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷர். ஸோ நான் இந்த கான்ட்ரவர்சி வந்ததும் நான் சாருக்கு ஃபோன் அடிச்சுட்டு என்ன சார் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக புரியல ஏன் சார் இப்படி சொன்னாங்கன்னு கேட்கும்போது, அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கின ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளை பற்றி இந்த மாதிரி ரூமர்ஸ், காசிப்ஸ் இல்லைனா விமர்சனம் வந்துட்டே இருக்குங்க, அதெல்லாம் நாங்கள் தாண்டி கடந்து வந்துடணும் ஒரு இடத்துக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், அந்த தாண்டி கடந்து வர ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் அவரை யாரையும் ஹர்ட் பண்ணாமல், டீஃபேம் பண்ணாமல், கீழே போடாமல் இன்றைக்கி அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா, அவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும், இங்கே ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும், எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸையும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர். அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பெக்டும் கம்ஃபர்டபிலிட்டினால் மட்டும்தான் எங்களால் அவங்க கூட இவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. And also I would like to thank him once again for giving me this opportunity. இன்னைக்கு அவர் எல்லாமே கடந்து வந்து பொங்கல் ரிலீஸுக்கு வரோம் திரௌபதி 2. பொங்கலுக்கு நம்ம தமிழ் வரலாறை பற்றி ஒரு படம் வருதுங்க, திரௌபதி 2. எல்லாரும் ஃபேமிலி கூட வந்து Jan 15th வந்து தியேட்டரில் பாருங்கள். எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷனா ஃபார் தி வண்டர்ஃபுல் ஸ்பீச். எல்லாருக்கும் வணக்கம். சாரி லேட்டாக வந்ததுக்கு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான். திடீர்னு சொன்னாங்க, நான் வேறு ஊரில் இருந்தேன். ஸோ அடித்து பிடிச்சி டக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ மன்னிச்சிடுங்க. திரௌபதி பார்ட் 1 எந்த அளவுக்கு பண்ணிச்சோ, இந்த படம் அதை விட நல்லா பண்ணோன்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். நீங்களும் ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் க்ரூவை நம்பி வந்த இந்த படத்தில் வந்திருக்க எல்லாருக்குமே என்னோடய நன்றி, ப்ரொடியூசர் உள்பட. ஸோ மற்றெல்லாம் மோகன் பேசுவாப்பில். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகைகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார். நான் என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் ஒரு வாட்டி ஸ்டேஜில் ஏற்றிக்கிறேன், அண்டு கேமரா டிபார்ட்மெண்ட் டீம் 2 பேரையும் ஸ்டேஜில் ஏற்றிட்டு நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். அவங்களுக்கு இந்த படத்தில் என் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சும்மா அவங்களுக்கு ஒரு அடையாளம் இது, அதனால் அதை மட்டும் முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். வாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம்லாம் வாங்க. ஏன்னா இது வந்து எனக்கு முதல் படம் மாதிரி தான் இருந்தது. நான் 5வது படம் எனக்கு. ஸ்டில் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்றதால எனக்கு வந்து இது எல்லாமே புதுசு. நம்ம கற்பனையில் தான் இதெல்லாமே இருந்தது. புத்தகத்தில் படித்த அண்ணன் புத்தகத்தில், அப்புறம் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். நான் சொல்கிறேன் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணமே அதான் சொல்கிறேன். பட் இப்படி இவங்களோட மேன் பவர் என் கூட சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நான் என்ன தான் பேப்பரில் கொண்டு வந்திருந்தாலும் அதை இவங்க வந்து சேர்த்தாங்க. இவங்க இங்கே நிப்பாட்ட வேண்டிய இன்னும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோ ஃபில்லர் டீம் இருக்காங்க, கிரேன் டிபார்ட்மெண்ட் டீம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என் கூட முதல் படத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மேன் பவர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா இவங்களை யாரையுமே நான் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு ஒர்க் பண்ணிட முடியாது. ஸோ என்னோடய டீமுக்கு நான் இந்த இடத்துல மனமாற நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இல்லைனா இந்த பட்ஜெட்டில் 31 நாளுக்குள்ளே இப்படி ஒரு படம் கனவுல கூட சாத்தியமில்லை. நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நான் எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போயிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்றது எனக்கு தெரியும் ஷூட் பண்ணுறப்ப. ஸ்டில் எனக்கு இதில் வந்து பேர் கிடைக்க போகுது. அடுத்த படம் பண்ண போகிறேன். அடுத்த படம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். பட் இதில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைக்க போகுது, இந்த ட்ரெய்லரில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு, எம்கோனில் எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு எனக்கு தெரியும். பட் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ உழைப்பு போட்டாங்க. அதுக்காக அங்கீகாரம், அதுக்காக நன்றி.
இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் யாரை பற்றி பேசுகிறது, யாரை விடுவேன், எதுவுமே தெரியல. சொல்லிடுறேன். இருந்தாலும் எப்போவுமே ரிச்சர்ட் சார் அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் இல்லைன்னா திரௌபதி 2 கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்காது. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம், களத்தில் போய் எங்கெங்கே போய் லொக்கேஷன் தேட போகிறோம், யார்கிட்ட போய் நிற்க போகிறோம், எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பண்ணலாம், அது வந்து திரௌபதி 2 மாறும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க தெரில சார். அவ்வளோ மனித உழைப்பு இதுக்கு வந்து தேவைப்படும். நமக்கு நீங்கள் நானும் சேர்ந்தால் நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இவ்வளோ தான் சார் நம்மளோட வெயிட், அதை தான் நம்ம தூக்க முடியும். அதுக்கு மேலே வெயிட்டை நம்ம தூக்குனா 2 பேருக்குமே எலும்பு முறிவு ஏற்படும். அவ்வளோ சுமை தூக்க முடியாது எங்களால். அப்போ இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய படம் எப்படி சார் பண்ணலான்னு கேட்டோடனே அவர் கண்ணை மூடின்னு சொல்லிட்டாரு. நம்ம திரௌபதி பண்ணப்போ நான் அவருக்கு சம்பளம் கொடுக்கல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். இதுலேயும் சொல்லிட்டார், வழக்கம் போல் நான் சம்பளம் வேணாம், நீங்களும் அதே மாதிரி போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை தான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளி. அதை இப்போ வரைக்கும் சொல்கிறேன். அவர் இன்னும் ₹1 சம்பளம் வாங்கலை இந்த படத்தில். அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், சார் இன்ஜுரிலாம் ஆகும், ஃப்ராக்சர்லாம் ஆகும் சார், ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார், முடி வளர்க்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் போய் நடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த முடியை வளர்த்து மலேசியா போய் சிலாத் கலையை கற்றுக்கிட்டு 3-4 மாதம் குதிரை பயிற்சி எடுத்து இந்த படத்தில் வந்து அதுக்காக கத்தி சண்டைலாம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ பெரிய டெடிகேட்டிவ் ஒரு ஆர்டிஸ்ட் அவர். தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல இயக்குனர்கள் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு தனிப்பட்ட ஏதாவது என் மேலே ஒரு கோபம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ரிச்சர்ட் சாரை நீங்கள் வந்து நல்ல நல்ல படங்களில் கேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹீரோ நிச்சயமாக கிடைக்க மாட்டார். அவ்வளோ டவுன் டு எர்த் அண்ட் அவ்வளோ ஆக்டிவான ஒரு ஹீரோ. 16 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை ஹீரோ இருக்காங்க தெரில, அவர் இருக்கார் ரெடியாக. ஸோ 2வது ப்ரொடியூசர் சார், அவர் இல்லைனாலும் இந்த படம் வந்து வாய்ப்பில்லை. ஏன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பண்ணலாம், ஆனால் ஹீரோ மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னா, சார் நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் தான் இந்த படம், இல்லைனா எனக்கு செட் ஆகாது சார், நான் திரௌபதி 2 இதுக்கு வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு கனெக்டோடு தான் இந்த படம் வந்து சேரும். அவங்க இருந்தால் தான் பண்ண முடியும். நான் ப்ரொடியூசர் சில அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு கால் வந்தது, இவங்க புது படம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஏதாவது உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா போய் சார் ஆஃபீஸில் பார்த்தேன். சாருக்கு ஒரு ஆசை இருந்தது என் கூட படம் பண்ணணுன்னு. அவர் ஒரு லைன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது சார், நீங்கள் டேரக்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி 1 வருஷமாக ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சிட்டேன் சார், நான் ஸ்கிரிப்ட் வேணால் தரேன் அப்படி சொன்னேன். சரி எனக்கு அந்த கதை சொல்லுவீங்களான்னு கேட்டார். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர்ன்றதால யூஸ்வலாக 5-4 படம் டேரக்ட் பண்ணிட்டா கதைலாம் சொல்ல மாட்டாங்க. என்னை கேட்டார், கதை சொல்லுவீங்களான்னு. சார் நான் இப்போயே சொல்கிறேன்னு கதை கேட்டார். நான் ஃபுல் கதை சொன்னேன். 3வது நாள் அட்வான்ஸ் போட்டார் ஃபஸ்ட் காப்பியில் படம் பண்ணுறதுக்கு. என்னால் நம்பவே முடியல, யாராவது ஸ்பூஃப் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்னு. நிஜமாலே கதை கேட்டால் 3வது நாள் இந்த படத்தை எனக்கு கமிட் பண்ணிட்டார். அங்கே ஆரம்பிச்சது நான் சொன்ன வார்த்தையை அவர்கிட்ட காப்பாற்றுறேன். என்னென்னா நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்க முடியல, கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் சார்கிட்ட இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொன்னதை விட பட்ஜெட் வந்து ரொம்ப கூட தான் போயிருக்கு. அவருக்கு ரொம்ப மன தைரியம், இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சு. தமிழ் சினிமாவிலே முதல் தயாரிப்பாளர், தொடர்ந்து 2 நாட்கள் தினத்தந்தி பேப்பரில் முழு விளம்பரம் கொடுத்தாரு. அது வந்து அதனால தான் அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். அதை வந்து பத்திரிகையாளர் அவர் ஃபஸ்ட் டைம்ன்றதால நிச்சயமாக இதெல்லாமே புரிஞ்சுப்பார். அதை ரொம்ப பெரிய விஷயமாக்காமல் எடுத்துக்கோங்க. ஏனானும் தினத்தந்தி பத்திரிகை மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய கவரேஜ் 2 நாளில் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க, இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக பேசினாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகள், அவரோட குடும்பத்திற்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அவங்களும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் சாருக்கு, அவங்க மிஸ்ஸஸும் அவங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்காம அவங்களும் இந்த படத்தை ரசித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவரோட டீம் அவ்வளோ நல்ல டீம், அவங்கெல்லாம் சேர்ந்து உழைப்பு தான் சார் இந்த படம் பண்ணார். ஸோ இந்த நேரத்தில் அவங்க டீம் இருக்காங்க, நான் அவங்களுக்கும் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சார் பேசி முடிச்சிடுறேன் சார். அடுத்து இதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற டீம் எப்போவுமே ஒர்க் பண்ணுற டீம் தான், புதுசாக யாரும் இல்லை, அதே டீம் தான் இருக்காங்க. அண்டு ஹீரோ அப்படி தான் இருக்கார், ப்ரொடியூசரும் கிடைச்சிட்டாரு. ஸோ முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில், யாருன்னா கேமராமேன். என்னென்னா நான் ரொம்ப ராவாக ரொம்ப டார்க்காக படம் எடுக்கிற டைரக்டர்.
ஸோ எனக்கு இந்த படம் வந்து அப்படி ப்ரெசென்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக பீரியட் ஃபிலிம்னா அப்படி தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் இந்த படத்தை வந்து கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஹர்கரான்னு ஒரு படம் நான் பார்த்தேன். அதில் அந்த பீரியட் ஃபிலிம் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் யூஎஸில் இருந்தார். அப்போ சார், நான் நாராயணன் சார் இருக்கார், அவர்கிட்ட தான் ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சி சொல்லி வாங்கி ஃபோனில் தான் பேசினேன். நான் நேர்லேயே பார்க்காம கமிட் பண்ணேன் கேமராமேனை. இதுதான் ஃபோன்லேயே பேசி அவர் கேரக்டர் எனக்கு புரிச்சு நேர்லேயே பார்க்கல. ஷூட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சார் வந்து இந்த குரூவில் ஜாயின் பண்ணார். அப்போ தான் அவர் முத பார்க்குறேன். வரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் போட்டேன். நான் கேமராமேனை பார்க்காமலே இந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் போட்டேன். நட்டி என்ன சிரிக்கிறாங்க, இதெல்லாம் எப்போ சாத்தியம்? நிஜமாக அப்படி தான் நடந்தது. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் தேடி, அவர் அதிகம்லாம் பேச மாட்டார், பட் அவ்வளோ ஜீனியஸ், அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ஸ்பீடு. நான் 31 நாளில் உழைச்சிடலாம். நான் வந்து என் கையில் காஸ்டியூம் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அந்த லைட் பண்ணணும், நான் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், அதில் ஒரு விஷயம் அவர் வந்து வாங்கணும். அவங்க ஒரு உழைப்பு கிடைச்சது தான் அந்த அப்ளாஸ். ஸோ கேமராமேன் சாருக்கு அவ்வளோ பெரிய நன்றிகள் இந்த இடத்துல. அதுக்கு ஈக்குவலான அதெல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் மனுஷனோட உழைப்பு இருக்குது. அவர் வந்து ஆர்ட் டைரக்டர். ஸோ என் கூட போன படம் கமல் சார் வந்து பகாசுரன் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ பகாசுரனில் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட நல்ல நட்பு. இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ஈஸியாக மெனக்கெடாமல் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டரான்னு ஃபோன் பண்ணி கேட்டார். ஏன்னா நாங்கள் விஎஃப்எக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ட்ரெய்லரில் சில ஷாட்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஷாட் தான் உங்களுக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க லைட்ஸ் ஆன் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த கம்பெனிக்கு. வெங்கி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு சுந்தர் சார் இருக்கார். அவங்களோட ஒர்க், அதனால தான் ஆர்ட் டைரக்டர் வந்து அப்படி ஒரு விஷயம் கேட்டார், இது நம்ம தான் ஒர்க் பண்ணோமான்னு. அவங்களும் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ரொம்ப பிளான்டாக டெக்னிக்கலாக பண்ண ஒரு படம் இன் கன்ஸ்டெயின்ட் பட்ஜெட். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நான் திரௌபதி எப்படி வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் 45-50 லட்சத்துக்குள்ளே ஒரு படத்தை பண்ணி அவங்க கலெக்ஷனை காட்டணும்னு, அது மாதிரி இந்த திரௌபதி 2 ஒரு நாங்கள் பிளான் பண்ண ஒரு பட்ஜெட், ஒரு பிளான் பண்ண டேஸ்க்குள்ளே ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ண முடியும்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஜெயிச்சிட்டா இது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக மாறும். பல பேருக்கு ஒரு உந்துதலாக மாறும். இப்படி ஒரு படங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கலான்னு நான் அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். 31 டேஸில் எடுத்த ஹார்ட் டிஸ்க் நான் வந்து டெலீட் பண்ண மாட்டேன், வச்சுருக்கேன். பிற்காலத்தில் யார் வந்து எப்படி பண்ணிங்க கேட்டாலும் நான் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதை போட்டு காட்டுறேன், எப்படி ஷூட் பண்ணோம், எப்படி பிளான் பண்ணணும்னு. நான் இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு இருந்தால் அது ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஸோ கடன்னு போயிடுறேன். அடுத்து ஹீரோயின், ஒரு 25 ஹீரோயின் சும்மா தேடி பார்த்துட்டு நான் நினைக்கிற மாதிரி ஒரு முகம் வேணும். திரௌபதி 1 அப்படி இருந்தாங்க அந்த ஹீரோயின். அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்க. ஸோ திரௌபதி 2க்கும் வந்து நிச்சயமாக அதை எதிர்பார்ப்பாங்க. நான் இவங்களை வந்து என்ன பார்க்க வரப்போ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க. அப்படி தானே மேடம் வந்தீங்க? இல்லை ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க என்னை பார்க்குறப்ப. எனக்கு நான் பார்த்தது அந்த முகம், அந்த கண். நான் திரௌபதியாக ஒரு அரசியாக ஒரு கதாபாத்திரம் எழுதுனதை நான் வந்து அவங்க முகத்தில் பார்த்தேன், அந்த சிரிப்பில் பார்த்தேன். அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணுவீங்க. பட் இதில் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நான் ஏற்கனவே திரௌபதி 1 பண்ணப்போ கொஞ்சம் அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலி லெவலில் பிரச்சனை ஆகி அவங்க என்னை எதிர்த்துலாம் பேச வேண்டியது இருந்தது. நீங்கள் இதெல்லாம் தாங்கிப்பீங்களா, இந்த பிரச்சனைலாம் வருமானா? அவங்க பயங்கரம் போல்டு, எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க பாருங்க. நான் கதை நரேஷன் கேட்டுட்டு தான் படம் பண்ணேன்னு சொன்னாங்க பாருங்கள். அது பதிவு என்னென்னா நாளைக்கு என்ன வேணால் நடக்குன்றதால அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஜாலியாக போய் மிரட்டிடுறாங்க, நீ ஏன் அவர் கூட ஒர்க் பண்ணுற அப்படின்னு. அதில் 2 பேர் பலியாக இருக்காங்க. அதை பற்றி சரி, அதை விட்டுறலாம், அது நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் அவங்கள சொல்கிறது. ஸோ இவங்க ரொம்ப க்யூட்டான ஹீரோயின், ரொம்ப டிமாண்ட் பண்ணாத ஹீரோயின். கூப்பிட்டா செட்டுக்கு வருவாங்க. அழகாக அவங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியும். கேரளாவில் பிறந்த பெங்களூரில் வளர்ந்த ஒரு பெண். அவங்க அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. 5 லாங்குவேஜ் தெரியும். ஸோ இது பண்டைய தமிழ். இந்த தமிழும் அவங்க அழகாக மனப்பாடம் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசினாங்க. நான் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பேசின ஒரிஜினல் டைலாக் வந்து நான் பிடிஎஸ்ஸாக ரிலீஸ் பண்ணுறாரு. அவ்வளோ ரசிப்பீங்க அவங்க வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசி நடித்தாங்கன்னு. ரொம்ப நல்லா வருவாங்க அந்த ஹீரோயின். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். வேறு மாதிரி எப்படி வேணால் நடித்து பேர் வாங்கிடலாம், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்குறது கஷ்டம். ஸோ ரக்ஷனா இந்துச்சூடன் அந்த வரிசையில் நிச்சயமாக ஒரு முக்கிய இடம் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழ் சினிமாவில். அண்டு பரணி அண்ணன், கடகடன் போயிடுறேன் ஃபாஸ்ட்டாக. பரணி அண்ணன்
ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு காரணம் பட்ஜெட் அது இதுன்னு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்தே அவர் கூட 2வது படம் 3வது படம் பண்ணாச்சு. கடைசியில் 5வது படம் நான் முதல்ல ஒரு வில்லனா நடிகன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு ஆசையை காட்டினேன். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த லுக் டெஸ்ட் பார்த்தேன், எனக்கு திருப்தியாக இல்லை. அண்ணா இன்னொரு ரோல் இருக்குது, அது பண்ணுங்கண்ணா. அவர் கொஞ்சம் பயந்தார். நான் என் நம்பி பண்ணுங்கண்ணா, நிச்சயமாக இது வந்து நல்ல பேர் கொடுக்குன்னு. அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல போகிற டைலாக் தான் இந்த படத்தோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷனு. அவர் எடுத்திருக்க ஒரு ரோல், அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் படத்தில், அதுதான் இந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த படத்தோட சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ அவர் ரோல் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். அண்டு சிராக் ஜானி சார் அண்டு தென் தினேஷ் லம்பா சார், அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும், இங்கிலீஷ் வருது, ஆனால் பழகிட்டேன் அவங்க கூட பேரை சொன்னாலே. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரம் மும்பை, அவங்க 2 பேருமே. இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டது. ஏன் இங்கே நடிகர்களே இல்லையான்ற கேள்வி வரலாம். பட் இந்த முகம் அவர் துக்ளக்கை கேரி பண்ணுற மாதிரியான ஒரு முகம், ஒரு பாவனை இருந்தது சிராக் ஜானி கிட்ட. அவ்வளோ ஈஸியாக கேரி பண்ணியிருக்காரு. அந்த அவர் பேசுகிறப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கே வந்து இந்த துக்ளக்கை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பயம் வரும். அண்ட் தினேஷ் லம்பா சார் வெரி ஸ்வீட் மேன். அவர் ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு படத்தில், அப்படி ரசிப்பீங்க அதை. அவ்வளோ பாடி லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அப்படி இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ். அப்புறம் இன்னொரு ஹீரோயின் மாதிரி இன்னும் 2 அழகு தேவதைகள் இருக்காங்க படத்தில். தேவயானி சர்மா மேடம் அண்ட் திவி மேடம் 2 பேருமே. திவி மேடம் வந்து ரிச்சர்ட் சார் கூட ஒரு படத்தில் அவங்க ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறோன்னு தெரிஞ்சது உடனே, நான் ஹீரோயினாக பண்ணாலும் பரவாயில்ல சார், எனக்கு வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் இப்படி ஒரு காஸ்டியூமில் நான் வரணும், சரி என்னை எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உள்ளே வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறீங்க மேடம், வேண்டாம் இந்த ரோல் அப்படின்னு சொன்னேன். பட் வந்தாங்க. பட் அவங்களுக்காக நான் அந்த ரோலை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன், பெருசாக்கிட்டேன். ஐ டெவலப்ட் யுவர் கேரக்டர். ஸோ அவங்க பேசுகிற வசனங்களும் அவங்க படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதுவுமே அவங்க அவ்வளோ அழகாக, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் அவங்க. ஆனால் தமிழை புரிஞ்சிக்கிட்டு தமிழில் தான் அந்த சீன் நடித்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு தான் அவங்க வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க என்னோடய கோ டைரக்டருக்கு. அண்ட் தேவயானி சர்மா மேடம், அவங்களும் மகாராஷ்டிரா மும்பை. அவங்க வந்து துக்ளக்கோட ஒய்ஃப் பண்ணுறாங்க அவங்க அந்த கேரக்டரு. இப்போ அவங்களுக்கு அந்த லுக்கு வேணும். நான் அந்த மாதிரி ஒரு ராணி, ஒரு ஒரு துருக்கியிலேருந்து வந்த ஒரு பெண் அப்படின்னு காட்டணுன்னா அந்த லுக்கு வேணும். அந்த லுக்கு வந்து நம்ம எங்கெங்கேயோ தேடி பார்த்தா தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களான்னு கிடைக்கவே இல்லை. அவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி லுக் டெஸ்ட் பண்ணேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு எம்டியான இடம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அழகிய உடல்வாகு கொண்ட ஒரு கதை, ஒரு ஹீரோயின், ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தேவயானி சர்மா ஃபில் தட் ஸ்பேஸ். அவங்கள நிறைய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி குவாலிட்டி ஆர்டிஸ்ட், ரொம்ப குவாலிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய வெரி கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அண்ட் நட்டி சார், ஃபைனலி நான் பகாசுரன் பண்ணுறப்ப நட்டி சார் கிட்ட சொல்லிட்டேன், நட்டி சார் நம்ம வந்து அடுத்த படம் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அடுத்த படம் நான் ஏதோ 3 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் எப்படியாவது அதுக்குள்ளே வந்து பண்ணிவிடுங்க. நான் நட்டி சாருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் பகாசுரனில். நான் அப்போயே சொன்னேன் அதை, சார் மன்னிச்சிருங்க. நான் அதனால் அப்போயே சொன்னேன், சார் நான் வந்து கண்டிப்பாக அடுத்த படம் வந்து நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, கூட பிறந்தவர் மாதிரி. நான் ரொம்ப உரிமையாக பேசலாம் நட்டி அண்ணன் கூட, என்ன வேணாலும் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்கலாம். அப்போ நான் இவர்கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்கள் வல்லால மகாராஜ் ஏஐயில் வந்து ஒரு இமேஜ் பண்ணி கொண்டு போய் காட்டினேன், டேய் என்னடா இப்படி மாற்றி வச்சுருக்க என்ன அப்படின்னாரு. ஆனால் அண்ணன் வந்து ஒரு தோரணையை வந்து கடைப்பிடிச்சார். சிவாஜி சார் எப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார், அந்த ட்ரெஸ் போட்டால் அந்த டைலாக் டெலிவரி சொல்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை, ஒரு தோரணையை வந்து எடுத்துக்கிட்டு அவர் டைலாக் டெலிவரி ஸ்பீடு, அவருக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆக்டர் இருக்கார் நம்ம தமிழ் சினிமாவில், சூப்பர் ஸ்டார். அவரோட பாடி லாங்குவேஜை, சிவாஜி சாரோட பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு டைலாக் டெலிவரியில் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டார். அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ணா ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்கன்னா, இந்த கேரக்டருக்கு வயசு 80ன்னு அப்படின்னா, 80 நான் படித்தேன் வல்லாளரை பற்றி. 80 வயசுலேயே அந்த மனுஷன் பேரரசன் அப்படி தாண்டா இருந்திருக்கான், சண்டை போட்டிருக்காண்டா 80 வயசில் போய், நம்ம இப்படியே பண்ணலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. நிச்சயமாக நட்டி அண்ணன் பண்ணியிருக்க ரோலில் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. அவர் கதாநாயகன் நடிச்சிருக்காரு, முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. இந்த கதாபாத்திரம் நட்டி அண்ணனோட லைஃப்பில் ஒரு பெரிய மணிமகுடமாக இருக்கும். அவர் அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த ரோலை. நாங்கள் வந்து ரிச்சர்ட் சார் ஹீரோ அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் இன்னொரு ஹீரோ தான் நட்டி அண்ணன் இந்த படத்தில். ஆனால் நம்ம வீரசிம்ம காடவராயனா பண்ணியிருக்க ரிச்சர்ட் சார் தான் படம் ஃபுல்லாக வருவார். நட்டி அண்ணன் ரோல் எல்லாருமே சொல்லிட்டாங்க கதையை, இவரை வந்து தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு. உண்மை தான். அந்த கதாபாத்திரத்தை அந்த எப்படி தோலை உரிச்சு தொங்க விட போகிறாங்க, நான் யாரும் சொல்லக்கூடாது தான் சொன்னேன், பட் எல்லாம் எமோஷனில் சொல்லிட்டாங்க. சரி, அது எப்படி சும்மா பண்ணியிருக்கோம், ஜாலியாக பாருங்கள். ஸோ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்ற வார்த்தை
உருவானது இவர் ஏற்ற கதாபாத்திரமான வீர வல்லாள மகாராஜாவோட மரணத்திலேருந்து தான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதை பார்க்க போகிறீங்க, திரையரங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரோல் இருக்க எல்லாரும் பற்றி பேசிட்டேன். அண்டு ஃபினிஷ் தானே. அண்டு வேலராமமூர்த்தி சார், வேலராமமூர்த்தி சார் வந்து நான் நிஜமாலே நடிகராக பார்க்கல, இவர் பெரிய எழுத்தாளர். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் தென் மாவட்டத்தை பற்றி ஒரு கதை கொடுங்க, நீங்கள் குற்ற பரம்பரைக்கு நிறைய நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு அது வேணாம், ஆனால் ஒரு உண்மை சம்பவம் தென் மாவட்டத்தில் நடந்ததை தயவு செஞ்சு எழுதி கொடுங்க அப்படின்னு. அவர் நடிக்கிறப்ப அவர் குரல் அதை எப்படி அவர் வந்து அது இவ்வளோ நாளாக வந்து தாங்கி பிடிச்சின்னு இருக்கார் தெரியல. அப்படியே ஒரு டெலிவரி இருக்கிறப்ப ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அவர் ரீடேக்கே கேட்க மனசு வராது, கரெக்ஷனே சொல்ல மனசு வராது. அவர் ஒன் மந்த் போலாண்டா அப்படின்றவர். அவர் நான் ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். அவர் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். அடுத்தவங்களை பாராட்டுற எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மி. ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மனிதர். சாருக்கு வந்து இந்த ஆரோக்கியம் நீடிக்கணும், அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். நிறைய என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து ஃபினான்ஷியலியும் இந்த படத்தில் வந்து அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த ரோல் பண்ணார். ட்ராவல் பண்ணி வந்து கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சில்லாக ஒர்க் பண்ணார். நாங்கள் கொஞ்சம் அவருக்கு கார் கொடுக்கறதுலாம் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, தங்க வைக்கிறதுல பிரச்சனைகள் இருந்தது. எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு மாமனிதர். ஸோ அவர்கிட்ட நான் வந்து திரும்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல கதை தென் மாவட்டத்தை பேஸ் பண்ணி கொடுங்க சார். ஆசையாக இருக்குது ஒரு தென் மாவட்டம் சார்ந்த ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி. அண்டு இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் சப்போர்ட்டிவ் வந்தவங்க ரைட்டர் பத்மா சந்திரசேகர் மேம். அவங்க புத்தகம் ஒரு பெண் சாண்டில்யான்னு சொல்லுவாங்க அவங்கள, அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர். அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. நான் டைலாக்ஸ் எல்லாருக்கும் புரியணும், ஆனால் அது வந்து புது தமிழாக இருக்கணும். இப்போ பேசுகிறவங்களுக்கு கேட்காத ஒரு தமிழாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புது புது வார்த்தைகளாக கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக வந்து அவங்க எழுதுனாங்க. நான் வந்து டைலாக்கை நம்ம தமிழ் எழுதி கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க அதை அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் சேர்த்து அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தாங்க. டைலாக் ஸ்பார்க்கில் கொடுப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணும், மேடம் இமீடியட்டாக ஸ்பாட்டில் இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு டைலாக் மாற்றி கொடுங்கன்னா இமீடியட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அதுலேருந்து வந்த வசனங்கள் தான் ட்ரெய்லரில் கடைசியாக வச்ச ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் அப்படின்ற டைலாக். அப்படி படிக்கிறப்பவே எனக்கு வந்து லைட்டாக ஷிவரிக்கு வந்துச்சு. இது என்ன மேடம் இப்படி இருக்கு, இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்னா அவங்க சொன்னாங்க, சார் இந்தியா முழுக்க அத்தனை சமூகங்கள் இருக்குது, அத்தனை மதங்கள் வாழ்கிற ஒரு நாடு இது. இந்த நாடு ஒரு மதத்துக்கு சொந்தமான நாடு இல்லை சார். அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன். ஒரு கடவுளை மட்டும் இந்த நாட்டில் நம்ம வழிபடவே முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை கடவுள்களையும் நம்ம மதிக்கணும், அத்தனை கடவுளையும் ஏற்றுக்கணும், அத்தனை கடவுளுக்கான மரியாதையும் கொடுக்கணுன்றது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம். அதுக்கான அந்த பவர் ஸ்க்ரீன் பிளே ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது அண்ணாமலையார் மண் அப்படின்னு வந்து எழுதியிருந்தாங்க. அது நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் கேட்டுவாங்க, இப்படி ஒரு பவரான இடம் அந்த இடம் அவர் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்திட முடியாது, நாங்கள் வந்து அடிமைப்பட மாட்டோன்றதை ஒரே வார்த்தையில் கன்வே பண்ணோம் மேடம் அப்படி தான் சொன்னேன். ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே போன படத்தில் மண்ணுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுன்னு இருக்கேன். ஒரு வார்த்தை வச்சு மண்ணும் பொண்ணும் அப்படின்னு சொல்லி இதுவும் அப்படி வருமானு கேட்டால், பட் ட்ரெய்லரில் இது வரைக்கும் யாருமே அந்த டைலாகை வந்து தப்பாக பேசலை. அதை பற்றி எனக்கு நெகட்டிவ் ஷேடு இது வரைக்கும் வரல, எதிர்ப்பு குரலே இல்லை. அந்த டைலாக்கு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். அவங்க நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவாங்க. அருமையான கதைகள் பல வச்சுருக்காங்க. கதை இல்லாத நல்ல இயக்குனர்கள் நிச்சயமாக அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். சூப்பர் புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அவங்கள பற்றி தேடி பார்த்துக்கோங்க. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டு சார், அருணோயன், என்னோடய டான்ஸ் மாஸ்டர் ஜெயந்திமாலா மேம், எல்லோரும் கீழே உட்காந்துருக்க ஆர்டிஸ்ட்டு அண்ட் அத்தனை பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் யாரை விட்டேன் தெரியுது, முருகன் சார். அவர் நீங்கள் ஏறி வந்தப்போ பார்த்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட. அவர் என்னோடய மேனேஜர். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவரை திட்டியிருக்கேன். ஏன்னா 31 நாள் ஒரு படம் பண்ணால் மேனேஜர் சப்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய மாமா, அவங்க தான் இந்த படத்தில் ஃபுல்லாக கேஷ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க, ரவி அண்ட் சத்யா. அவங்க நான் யாரை சொல்கிறது யாரை வருது தெரில. அண்டு சார் கடைசியாக சொல்கிறேன் சார், வேறு சார் டீம்லாம் முடிச்சு. அண்ட் அப்புறம் வந்து ஆடியோ கம்பெனிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண முருகன் சார், எனக்கு திரௌபதியிலேருந்து பகாசுரன்லேருந்து இப்போ வரைக்கும் லகரி வந்து என் கூடவே இருக்காங்க அவங்க. அப்புறம் நாராயணன் சார், அவர் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கூட வந்து இந்த இவ்வளோ பண்ணால் தான் பிஸ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதாகட்டும். அப்புறம் என் வீட்டில் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என் கூட வந்துடுவாங்க. என் பொண்ணு அவள் தான் எனக்கு பெரிய எனர்ஜி அன்றைக்கி. என் ஒய்ஃபும் என் பொண்ணும் கூடவே இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். எந்த டேரக்டர் அப்படி வச்சுப்பாங்களா தெரியல, என் கூடவே இருப்பாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே. ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு பிக்னிக் மாதிரி, ப்ரொடியூசருக்கு கூட கோவம் வந்துருக்கு, என்னடா நீங்கள் டூர் மாதிரி இருக்கீங்க, 11 மணி நேரம் வேலை செஞ்சாலும் எல்லாம் விளையாட்டு பசங்க மாதிரி விளையாடி நிறீங்க, ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும்.
அப்புறம் இந்த நேரத்தில் வந்து மும்பையில் எங்களுக்காக அவ்வளோ உதவி பண்ண அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் இங்கே வந்த அண்ணன் மோகன் அவர்களுக்கும் கராத்த முருகன் அவர்களுக்கும் நன்றி. அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அங்கே. அப்புறம் அங்கே இருந்து ஒர்க் பண்ண லைட்மேன் அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ எனர்ஜியாக எல்லாருமே அந்த இடத்துல தான் நின்று வேலை செய்யணும். ஸோ மும்பையிலேருந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இதோட நன்றி முடிஞ்சிருது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த எங்களுக்காக காம்பேரிங் பண்ண மேடம்க்கும் இந்த டைமில் நன்றி. ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே வந்துடுறேன் சார். கண்டென்ட் முடிச்சிடுறேன் சார். இன்னும் மெயின் கண்டென்ட் போகிறோம் சார். இப்போ தான் நான் 5 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். எல்லோரும் வீட்டுக்கு போகணும் சொல்லிடுறேன். எதுக்காக இந்த படம் அப்படின்னு நான் வந்து பண்ணணும், நான் வேறு கதை தான் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் ஒரு ஊர் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தை பற்றி படம் எடுக்கணும் தான் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம். அது வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கப்போ எனக்கு வந்து காசி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி போனேன். வாரணாசி போய் நான் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாது. காசி தமிழ் சங்கம் மூலிமா நான் கெஸ்ட்டாக அங்கே போகிறேன். போய் எனக்கு வந்து நான் வந்து பெரிய சிவபக்தன், என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சாமி கும்பிட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலை சுற்றி வரப்போ கோவிலில் ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தி வந்து நந்தி மட்டும்தான் இருக்குது. நந்தியை ஃபேஸ் பண்ணுற இடம் கேட் போட்டு மூடி இருக்குது. அந்த நந்தி எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த பக்கம் வந்து நம்ம கூட வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் வழிபடுற மசூதி, ஞானவாபி மசூதி. ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஷாக். உலகமே புனித ஸ்தலமாக நம்ம வீட்டில் யாராவது முன்னோர்கள் பெரியவர்கள் இறந்தாங்கன்னா நம்ம திதி கொடுக்கறதுக்கு போகிறோம். அவ்வளோ பெரிய காசி. அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். காசிக்கு இந்த வயசில் போகவே கூடாதுன்னா வீட்டில் மிரட்டுறாங்க. அந்த மாதிரியான இந்த மதத்துக்கு சொந்தமான அந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலமில் நந்தி பார்க்குற டைரக்ஷனில் ஞானவாபி மசூதி இருக்குது. இது என்ன அரசியல், இது எப்படி, இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது, இவங்களும் எப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, இதுக்குள்ளே என்ன வரலாறு இருக்குதுன்னு கேட்குறப்ப தான் அங்கே அவுரங்கசீப் வந்து அந்த பீரியடில் எப்படி வந்து அந்த கோவிலோட இடத்துல வந்து ஒரு மசூதியை உருவாக்கினார்ன்ற வரலாறு வந்து படிக்க முடிஞ்சுது. அதை படிக்கிறப்ப நான் வந்து இது இங்கே தான் நடந்திருக்கு போல், நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டா நான் வந்து அதை பற்றி கூகுள் பண்ணேன். அதை கூகுள் பண்ணுறப்ப அது வந்து தமிழ்நாட்டையும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து பத்மாவதி படம் பார்த்துருக்கேன். பத்மாவதி படம் பார்த்தப்போ அதில் வந்து அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூர் பற்றி படிச்சிருக்கேன். நான் கூகுள் பண்ணுறப்ப மாலிக் கஃபூர் பற்றின சொல்கிறேன் சார், லாஸ்ட்டாக சொல்கிறேன் மியூசிக் டைரக்டர். கூகுள் பண்ணுறப்ப அது கனெக்ட் இருக்குது சார், அதனால தான் சொல்கிறேன். நான் கூகுள் பண்ணுறப்ப எனக்கு வந்து மாலிக் கஃபூர் பற்றி படிக்க வருது. மாலிக் கஃபூர் பற்றி படித்தா மாலிக் கஃபூர் வந்து வட இந்தியாவில் மட்டும் பிரச்சனை பண்ணாமல் அவர் வந்து நம்ம சவுத் இந்தியாவிலையும் பிரச்சனை பண்ணியிருக்காரு. மதுரையில் வந்து படையெடுத்திருக்காரு. மதுரை கோவிலில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. அவர் வந்து அந்த மதுரை கோவிலை கொள்ளையடிக்க அவர் வந்து இங்கே வழிகாட்டுறதுக்கு யாரை வந்து பிணை கைதியாக வந்து கூப்பிட்டு போகிறாரு, யாரை வந்து வழிகாட்டியாக வந்து மிரட்டி இட்டு போகிறாருன்னா வல்லால மகாராஜா. கரெக்டு தானே? வீர வல்லால மகாராஜாவை அவர் வந்து வழிகாட்டியாக கூப்பிட்டு போகிறாரு. இது யாரா வீர வல்லால மகாராஜா? எனக்கு அதுக்கு முன்னாடி ஒய்சால மன்னர்கள்லாம் சும்மா தெரியும், நான் படிச்சிருக்கேன். நான் ஹிஸ்ட்ரியில் நிறைய இந்த ராஜராஜ சோழன் ரொம்ப பிடிக்கிறதால. ஸோ இந்த வீர வல்லால மகாராஜா யாருன்னு பார்த்தா அண்ணன் வந்து அதை பற்றி புக்கு எழுதியிருந்தார். அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இது என்னென்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்கா, நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு கேட்டால் அப்போது தான் எனக்கு இந்த கதையை சொல்லி இந்த புத்தகத்தை படிக்க சொன்னார். நான் அந்த புத்தகத்தை படித்த உடனே இதுதான் நம்ம பண்ண வேண்டிய படம், இதுதான் வந்து அடுத்த படமாக நம்ம பண்ணணும், இது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த கதையை முடிப்போம்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணி அது வந்து எடுத்துகிட்டு 2 வருஷமாக ப்ரொடியூசர் தேடி எனக்கு கிடைச்சவர் தான் சண்முகம் சார். எப்போ வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்ததுன்னா சாவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சாவா படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே சாவா ரிலீஸ் ஆகிடுச்சு. சாவா படம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய அரசியலை பேசாது, எதிர்ப்பு அரசியல் வராது. ஏன்னா சாவா படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு வரலாறை சொல்கிறப்ப அவங்க ரஹ்மான் சாரே அதில் ஒர்க் பண்ணுறாங்கன்றப்ப நம்ம தைரியமாக இந்த படம் பண்ணலாம். அந்த தைரியத்தோடு தான் நான் போய் ஜிப்ரான் சாரை போயிட்டு இந்த கதை சொன்னேன். ஸோ ஜிப்ரான் சார்கிட்ட நான் போய் இந்த கதை சொல்லி முடிக்கிறப்ப, ஏன்னா உங்களுக்கு அவர் ஜிப்ரான் சாரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் போய் ஜிப்ரான் சார்கிட்ட பிஜிஎம்காக தான் நான் வந்து ஜிப்ரான் சார்கிட்ட போகிறேன் இந்த கதைக்கு. அவர்கிட்ட நான் கதை சொல்லி முடித்த உடனே அவர் வந்து என்னை நீ இப்போ சொன்னால் அதே மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்கள் இப்படி தான் சார் இருப்பீங்களா, நான் வந்து உங்களை வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன், பயங்கரமாக உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குலாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே சார். என்ன சார், அதெல்லாம் மீடியாவும் எனக்கு கொடுத்த பிம்பம், இந்த உலகம் எனக்கு கொடுத்த பிம்பம் சார். நான் ராயபுரத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண சாமானியன் சார். நான் இவ்வளோதான், மோகன் தான். நான் சினிமாவுக்கு வந்து நான் மோகன்ஜி.
அது எனக்கு கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு சார். ஏன்னா என் நண்பர்கள் நான் வாழ்கிற பகுதியில் வந்து என்னை பற்றி சுற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு அந்த ஆள் இவர் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கீங்களே எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு பிம்பம், அது நான் இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது உண்மையான விஷயம், அது ஆத்தென்டிகேட்டட் இருக்குது, அதில் வரலாறு இருக்குது, அதில் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நான் தைரியமாக படம் பண்ண இறங்குவேன். அதில் சாவான்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுக்கு ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணிருப்போம். நம்ம ஜிப்ரான் சாரை போய் அப்ரோச் பண்ணேன். ஜிப்ரான் சார் கதை சொல்லி இதையும் சொன்னோன்னே ஜிப்ரான் சார் ஓகே சொல்லிட்டாரு. ஜிப்ரான் சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்றப்ப என் கேமராமேன் பேச மாட்டார், என் ஆர்ட் டைரக்டர் பேச மாட்டார், என் எடிட்டர் பேச மாட்டார். இப்போ இப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு இவங்க பவர்ஃபுல்லாக இன்னொருத்தர் பேசவே மாட்டார், அவர் ஜிப்ரான் சார். இவங்க யாருமே பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் நான் பயங்கரமாக பேசும். எம்கோனே பாட்டு வந்து சார் 2 டியூன் அனுப்புனார். நான் இந்த டியூனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். நான் தான் வந்து சிங்கர் சூஸ் பண்ணேன், நான் தான் லிரிக் ரைட்டரையும் சூஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது ஏதோ தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், அதை இப்போ சரியும் பண்ணி பத்மலதா மேடம் பாட வச்சிட்டேன். இப்போ பத்மலதா மேடம் வாய்ஸில் தான் இந்த படம் வந்து தியேட்டரில் சாங் வந்து வரப்போகுது. அவங்க தான் இப்போ உங்கள் முன்னாடி அறிமுகம் பண்ணி வச்சேன். நன்றி மேடம், பத்மலதா மேடம், ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் இந்த பாட்டு பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஜிப்ரான் சார் வந்து சார் நான் வந்து கொஞ்சம் எனக்கு மாஸ் ஆடியன்ஸ் சார், கொஞ்சம் மாஸாக மியூசிக் பண்ணி கொடுங்க சார். இல்லை சார் இது கொஞ்சம் நான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறேன் சார், கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொன்னார். சார் ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க சார், எனக்கு கொஞ்சம் மாஸ் மட்டும் அங்கங்கே சேர்த்து கொடுங்க சார்னா. ஸோ ஒரு 50% மாஸ் எலிமெண்ட்ஸும் 50% கிளாஸ் எலிமெண்ட்ஸும் கலந்து இந்த படத்துக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக பாருங்கள், பல இடங்களில் ரசிப்பீங்க, பல இடங்களில் இது ரொம்ப எமோஷ்னலான படம், ரொம்ப உணர்வு ரீதியான படம், அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜிப்ரான் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் ப்ரொடியூசர் எங்களை நம்பி பெரிய ஃபண்டோட இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தார். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால தான் உங்களை கடைசியாக பேசலாம் அப்படி சொல்லி. அவ்வளோதான். நான் மொத்தமாக ஜிப்ரான் சாரை 4 தடவை மீட் பண்ணியிருப்பேன், நாங்கள் ஒரு 40 தடவை ஃபோனில் பேசியிருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜிப்ரான் சார் அடுத்த படம் பண்ணுறப்ப இப்போ எப்படி மோகன்ஜி கூட ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ நான் கண்டென்ட்குள்ளே வந்துடுறேன் மறுபடியும். ஸோ இதுதான் நான் படம் பண்ண காரணம். நான் அந்த காசிக்கு போனேன், அந்த இடத்த பார்த்தேன், அப்புறம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வரலாறு இருக்கா பார்த்தேன். ஸோ அப்போ தமிழ்நாட்டை வந்து மாபார்னு சொல்கிறாங்க. மாபாரை கைப்பற்றுவது தான் துக்ளக்கோட ஒரே லட்சியமாக இருந்தது. ஸோ அலாவுதீன் கில்ஜி பீரியடுக்கு அப்புறம் துக்ளக் தான் வந்து இந்தியா வாழ்கிறாரு. அந்த துக்ளக் வந்து ஹைதராபாத் வந்து தேவகிரியை தலைநகராக வச்சுட்டு கொஞ்ச நாள் ஆள்றாரு. துக்ளக் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், அவன் எடுக்கிற முடிவு நல்லதாக கெட்டதான் அவனுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வில்லனாக கிடைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. அண்ட் இந்த படம் வந்து வில்லனாக நாங்கள் வந்து இப்போ காட்டியிருக்கிறோம், இதில் வந்து இஸ்லாமியர்களை நீங்கள் காட்டியிருக்கீங்க, நிறைய பேர் என்கிட்டலாம் கேட்டாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நம்ம கூட இப்போ இணக்கமாக வாழ்கிற, நம்ம கூட இப்போது அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்திய இஸ்லாமியர்களை எந்த வகையிலும் இந்த படம் வந்து துளி கூட வந்து காயப்படுத்தாது. அவங்களுக்கு இது வந்து ஒரு அவங்களோட ஆர்ஜின் எது, அவங்களோட தொடக்கம் எதுன்னு வேணால் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கும் இந்த படம். அதை தாண்டி இது கமர்ஷியல் தான். நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, படம் பார்க்குற பார்வையாளர்களை, இதுக்கப்புறம் படம் பார்க்க போகிற நிறைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் படம் பார்க்க போகிறாங்க, நிறைய இதை பற்றி டிபேட்ஸ் வரப்போகுது. நான் வந்து மீடியா கிட்ட, மக்கள்கிட்ட, படம் பார்க்க போகிற எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நீங்கள் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் சிறைச்சாலை, அப்புறம் மதராசப்பட்டினம் இந்த மாதிரி படங்கள்லாம் பிரிட்டிஷை காட்டுறப்ப அவங்கள பிரிட்டிஷாக மட்டும் பார்த்தீங்களோ, அவங்கள வந்து எந்த மதத்தை அடையாளத்திலையும் பார்க்காம பிரிட்டிஷாக மட்டும் பார்த்தீங்களோ, அதே மாதிரி இந்த படத்தை துருக்கியிலேருந்து நம்ம நாட்டை கைப்பிடிக்க வந்து அந்நியர்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி நினச்சி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அப்படி இந்த தைரியத்தில் தான் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு ஒரு மத அடையாளத்தோடு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க வாழ்க்கை நான் தப்பாக காட்ட முடியாது, அவங்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம கூட வாழ்கிற, நம்ம கூட இருக்கிற இங்கே இருக்க இந்திய இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அது வந்து யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தாது. நான் இந்த நேரத்தில் உறுதி கொடுத்துறேன். இது முழுக்க இந்த நாட்டை படையெடுத்து அடிமைப்படுத்த வந்த துருக்கியிலிருந்து வந்தவர்களை பற்றிய கதை. அவங்க தான் இதில் வில்லனாக இருப்பாங்க. 3 வில்லன்கள் இதில். ஒன்று கணேஷ் கௌரங் பற்றி பேசல, சாரி சார், ஒழிஞ்சிட்டீங்க சார், தெரியல. ஸோ அவர் வந்து பல்பானா நடிச்சிருக்காரு, பல்பான். அவர் தினேஷ் லம்பா சார் கியாசுதீன் தம்கானியா நடிச்சிருக்காரு. அண்டு சிராக் ஜானி சார் முகபித் பின் துக்ளக்கா பண்ணியிருக்காரு. ஸோ 3 வில்லனுங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்றது தான் படம். இவங்களை வந்து எப்படி வல்லாளர் ஃபேஸ் பண்ண போகிறாரு, வல்லாளருக்கு அப்புறம் வீரசிம்ம காடவராயன் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, வீரசிம்ம காடவராயனுக்கு சம்பூரவர் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாரு, வீரசிம்ம காடவராயனோட அப்பா சரவணன் சுப்பையா சார் அவர் மல்லையனரை பண்ணியிருக்காரு. சரவணன் சுப்பையா சாரை பற்றி பேசாம முட்டை சார் எங்கே இருக்கீங்க?
கிளம்பிட்டாங்க. அதில் சாரி, சரவணன் சுப்பையா சார் இதில் ரிஜத் சாருக்கு அந்த அந்த கேரக்டருக்கு ஃபாதராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த கேரக்டர்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்றது தான் இந்த படம். நாங்கள் வந்து இந்த படத்தை பொங்கல் வெளியிடுன்னு எங்களுக்கு வந்து அது எப்படி அமைஞ்சுது தெரியல. நாங்கள் ஆக்சுவலாக 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம். அன்றைக்கி திடீர்னு தலைப்படம் வருதுன்னு சொன்னாங்க. சரி 30ஆம் தேதி போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக்லாம் வேணாம் சொல்லி 30ஆம் தேதிக்கு பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த படம் 5 மொழியில் நாங்கள் வந்து தயார் பண்ணிட்டோம். தமிழ் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் 5 மொழிலையும் இந்த படம் ரெடி ஆகிடுச்சு. சென்சார் இன்றைக்கி தெலுங்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 லாங்குவேஜ் சென்சார் தான். ஸோ 30ஆம் தேதி தான் எங்கள் பிளான். இதை வந்து இந்தியா முழுக்க ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணலாம், அந்த பிளானில் தான் இருந்தோம். திடீர்னு ஒரு வேக்கண்ட் ஏற்பட்டதால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ப்ரொடியூசர்கிட்ட பேசி, சார் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நாங்கள் வந்து போனோமா டிசம்பர்லேயே நாங்கள் சென்சார் படத்தை முடிச்சிட்டோம், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாங்க சார் படம் ரெடினா சொன்னோடனே டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு முடிவெடுத்து இந்த படம் பொங்கல் வெளியிடுன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க சார், கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது முடிச்சிக்கிறேன், இல்லை உங்கள் ஒர்க்கை ஸ்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஜிப்ரான் சாரை போட்டு 2 நாளாக தூங்க விடாமல் வேலை வாங்கி, கேமராமேன் 3 நாளாக வந்து டிஐ ஸ்டுடியோலேயே தூங்காமல் அங்கேயே தூங்கி எழுந்து, என் கூட ஒர்க் பண்ண தம்பி சுரேந்தர் அவங்க டிஐ டீமில் அவன் தூங்காமல் வேலை பார்த்து, என் சுமன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் என் ஆஃபீஸில் சிஸ்டம்லேருந்து, என் டிசைனர் பிரவீன் அவன் பெங்களூரில் இருக்கான், அவன் 2 நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு, அவனுக்கு புதுசாக குழந்தை பிறந்திருக்கு இப்போ தான் ரீசெண்டாக, அவன் அந்த குழந்தை கூட டைம் பண்ண முடியாமல் என் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் பொங்கல் ரிலீஸ்னு போட்டு கொண்டு வந்திருக்கோம். நல்லபடியாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அர்ஜென்ட்டாக வரப்போ பல நெருக்கடிகள் இருக்குது, நிறைய படங்கள் ஒன்று சேருது. கடவுள் எங்கள் கூட துணை இருப்பாருன்னு நினைக்கிறோம். நான் நிச்சயமாக இந்த ப்ரொடியூசரை காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா நான் இது வரைக்கும் எடுத்த எந்த படமும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் கொடுக்கல. என் மேலே 1000 விமர்சனங்கள் வந்தாலும் நான் தாங்கி மாரி அதை தாங்கிக்கிறேன். எந்த தயாரிப்பாளர், நானே தயாரிப்பாளர் இருந்தப்போ நான் நஷ்டப்பட்டதில்லை, வெளியே நம்பி படம் பட்டவங்க நஷ்டப்பட்டதில்லை. என்னால் சம்பாரிச்சவங்க தான் அதிகம் இந்த வயசில், நான் சம்பாதிக்கலனாலும் தயாரிப்பாளரை நான் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு நான் வந்து எந்த முடிவுன்னா தைரியமாக எடுத்து நான் இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். கடைசியாக நான் மக்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான், மக்கள்கிட்ட கேட்டுக்கிற ரெக்வஸ்ட்டு தான், இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணிங்க, இது என்னோட ஒரு 8 காய் பால் செல்லுது, சின்ன முயற்சி இல்லை. உங்களை நம்பி நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டை நம்பி இவ்வளோ பெரிய முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். இவ்வளோ பெரிய டீமோட நான் பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆர்டிஸ்ட்டை. பாம்பேயில் போய் 30 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 10 கண்டெய்னரு, இங்கேருந்து ஒரு 300 பேரை டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போய் வேலை பார்த்துருக்கேன். இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு. இது வந்து நிறைய டைலாக் இருக்கிற படம், கதை சொல்ல போகிற படம். இது இந்த ஜானரே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ நிறைய டைலாக்ஸ் இருக்கும் படத்தில். அதனால் நீங்கள் படம் பார்க்குறப்ப நல்லா ஃப்ரீ ஃபோனெல்லாம் இல்லாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு டைலாக்கே உன்னிப்பாக கவனிங்க. இந்த படம் வந்து ராக்கெட் வேகத்தில் போகும், இந்த படம் தான் பெஸ்ட்டு படம் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புது விஷயத்த சொல்லும். இப்போது எப்படி வந்து நான் மராத்தி போனப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கே வந்து பெத்த தாயை பெத்த தந்தையை விட சத்ரபதி சிவாஜி, வீர சிவாஜி அவர்களை தான் அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க. சத்தியம் பண்ணால் கூட நாங்கள் வந்து மகாராஜா மேலே சத்தியம்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே ஏதாவது சத்தியம் பண்ணால் அம்மா மேலே சத்தியம் சொல்லுவோம்ல, மராத்தியில் வந்து மகாராஜா மேலே சத்தியம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மகாராஜா அவர் வந்து அங்கே தர்மத்தை காப்பாற்றினது இன்றைக்கி வரைக்கும் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே அவருக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் முதல் தர்மத்தைக்காக தன்னோட உயிரை கொடுத்து தாங்கி பிடிச்ச ஒரு அரசர் தான் வீரவல்லால மகாராஜா. அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வர அவ்வளோ பெரிய பெருமை எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இது வந்து உங்களை ஏமாத்தாது, இது ஒரு புது உணர்வை கொடுக்கும், ஒரு புது வரலாறை கொடுக்கும். காணாமல் போய் தொலைஞ்சு போயிருக்க அத்தனை மன்னர்களை பற்றி இது வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். நம்ம பூலித்தேவனை பற்றி பேசணும், நாச்சியார் வேல்மகை வேலுநாச்சியார் பற்றி பேசணும், துலுக்கு நாச்சியார் பற்றி பேசணும், தீரன் சின்னமலை பற்றி பேசணும், அழகுகோன் பற்றி பேசணும், இன்னும் அவ்வளோ வரலாறு இருக்குது. இது தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்களோட வரலாறை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அமையும்னு சொல்லி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் திருப்திப்படுத்தும். திரௌபதி 2 வர 15 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நிச்சயமாக உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி வந்த பத்திரிகையாளர், வந்த மக்கள், என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் யார் பேரையாக விட்டுருந்தா அவங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.